السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹுடைய கிருபையால் மீண்டும் ஒரு ஒற்றைப்படையான இரவில் நாம் எல்லாம் அல்லாஹ் அருள் செய்ய இருக்கிற லைலத்துல் கத்ருடைய இரவை தேடியவர்களாக இங்கே அமர்ந்திருக்கிறோம். இஸ்லாமிய வரலாறுகளில் நம்முடைய ஈமானுக்கு வலு சேர்க்கக்கூடிய சில முக்கியமான நிகழ்வுகளை நாம் தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம். இன்றைய தினம் அல்லாஹுவின் தூதரோடு வாழ்ந்த ஒரு மிகச்சிறந்த நபித்தோழர் அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்வில் நடந்த சில நிகழ்வுகளை நாம் பார்க்க இருக்கிறோம். என்னுடைய இந்த உரைக்கு செல்வதற்கு முன்னால் அண்டை நாட்டில் நடந்த ஒரு நிகழ்வை உங்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம் என்று வருகிறது. ஒரு ஸ்கூல்ல வாத்தியார் பிள்ளைகள்கிட்ட ஃபர்ஸ்ட் டே ஸ்கூலுக்காக குழந்தைங்க தான், பெரியாட்கள் இல்லை, குழந்தைங்க போயிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் டேல நம்மளாம் அதெல்லாம் பார்த்துருக்குறோம். நீ என்ன ஆக போகிற, உன் பேர் என்னென்னலாம் எல்லா குழந்தைகள்கிட்டையும் விசாரிப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி ஒவ்வொரு குழந்தைகளாக என்ன செய்கிறாங்கன்னா அந்த டீச்சர் விசாரிக்கிறாங்க, நீ என்ன ஆக போகிறாய், உன் பேர் என்ன, உன் பேர் என்ன. ஒவ்வொரு முஸ்லீம் குழந்தை பையன் எந்திரிச்சு என்ன செய்கிறான்னா, சிறுவன், நான் ஒரு சஹாபியாக போகிறேன் அப்படிங்கிறான். சஹாபி ஆக முடியுமா? சஹாபினா யாரு? அல்லாஹ்வுடைய தூதரோடு வாழ்ந்து அவங்கள பார்த்து ஈமானோடு மரணம் அடைந்தவர்கள் சஹாபாக்கள் என்பதற்கான ஒரு அடையாளம் என்னன்னா இதுதான். பார்த்ததோடு மட்டும் இல்லை, இடையில சிலர் முர்தத்தா இருக்கலாம், இஸ்லாத்தை விட்டு வெளியேறி இருக்கலாம். ரசூலுல்லாஹ் வாழ்ந்த காலத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் பார்வைக்கு முன்னிலையில் ஈமானோடு அவர்கள் மரணமாக இருப்பார்கள். இவங்களுக்கு பேர் தான் என்ன? சஹாபாக்கள். இதுதான் அடையாளம். நம்மளால சஹாபி ஆக முடியுமா? ஆக முடியாது. ரசூலுல்லாஹ் காலத்துல வாழ்ந்தா தான் ஆக முடியும். அந்த பிஞ்சுள்ளம் சொல்லுது, நான் சஹாபி ஆக போறேன் அப்படின்னு. எல்லாம் டாக்டரு அது இது என்னென்னமோ சொல்றான். இவன் சொல்றது அவருக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்துது. நீ என்ன சொல்ற, சஹாபியா இருந்தா எதுக்காக நீ இப்படி சொல்கிறாய், என்ன விஷயம்னு அந்த குழந்தைய கூப்பிட்டு வாத்தியார் கேட்கும் பொழுது அந்த பிள்ளை சொல்கிறான், என்னுடைய தாய் டெய்லி தூங்கும் போது ஒவ்வொரு கதைகளா சொல்லுவாங்க. என்ன கதை? நம்ம சொல்ற மாதிரி யூடியூப்பை பார்த்து புக்கை பார்த்து படிச்ச அந்த கதைகள் இல்லை. உண்மையில் இஸ்லாமிய வரலாற்றில் மிக பெரும் நட்சத்திரங்களாக வாழ்ந்து மறைந்த நபித்தோழர்கள், நபித்தோழியர்களுடைய வரலாறுகளை அந்த பெண்மணி என்ன செய்யறாங்க, தாயார் தன் பிள்ளைக்கு சொல்லி கொடுத்து கொண்டே வருகிறார்கள். இப்போ அதை அந்த பிள்ளை கேட்கறான். டெய்லி ஒவ்வொரு நாளும் கேட்க 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 அவனுக்கு மைண்ட்ல என்ன ஆகுதுன்னா, நம்மளே அவங்கள மாதிரி ஆயிடும். அது சொல்ல சொல்ல அந்த மைண்ட் அவனுக்கு வந்துருச்சு. அதான் ஒரு வாத்தியார் கேட்கும் போது அந்த பிள்ளை என்ன சொல்லுது, நான் ஒரு சஹாபி ஆகணும். இது ஒரு அழகான முன்மாதிரி இல்லையா? இப்ப அல்லாஹ்வுடைய தூதரோடு வாழ்ந்த அந்த உத்தம தோழர்கள், சஹாபிய பெண்கள், அவங்களுடைய தியாகங்களும் அவங்களுடைய வரலாற்று நிகழ்வுகளும் ஆகவே மதிக்கத்தக்கது. அதை நாம் என்ன செய்யணும், நம் பிள்ளைகளுக்கும் நாமும் படிக்க வேண்டும், நம் பிள்ளைகளுக்கும் அதை படித்து கொடுக்க வேண்டும். ஒரு முன்மாதிரி மிக்க வரலாறுகள் என்ற அடிப்படையில இன்றைக்கு நாம பார்க்க போறது அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு. இந்த நபித்தோழரை பொறுத்த வரைக்கும் இவர் ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு சிறந்த நபித்தோழர். இவர் பேருக்கு பின்னாடி ஒரு குலம் வருது.
ஹிஃபார் என்று சொல்லப்படுகின்ற அந்த கோத்திரம் அன்றைய காலகட்டத்தில் வாழ்ந்த அந்த மக்கள் மத்தியில் இந்த கோத்திர விஷயங்கள் இருந்தது. அவுஸ், ஹஸ்ரஜ் என்றெல்லாம் சில கோத்திரங்களை பிரித்து வச்சிருப்பாங்க. நாங்கள்லாம் இந்த கோத்திரத்தை சார்ந்தவர்கள் என்று. இப்போ அபூதர் இவருடைய ரியல் நேம் என்னன்னா ஜுந்துப் இப்னு ஜுனாதா, இதான் அவருடைய பேர். ஆனால் அதிகமான நபிமொழிகளில் அபூதர் என்றுதான் அவர் அறியப்படுகிறார். இவர் எந்த கோத்திரத்தை சேர்ந்தவர் என்றால் ஹிஃபாரி என்று சொல்லப்படுகின்ற ஒரு கோத்திரத்தை சார்ந்தவர். இது என்ன கோத்திரம்? மக்காவிலிருந்து மதினாவுக்கு செல்கின்ற இடைப்பகுதியில முகாமிட்டு இருக்கக்கூடிய வாழக்கூடிய கொள்ளை கூட்ட கும்பல்கள். ஹிஃபார் தான் அந்த கோத்திரத்துக்கு என்ன அடையாளம்? கொள்ளை அடிக்கிற குரூப். மக்காவிலிருந்து மதினாவுக்கு யாராவது வாணிப வேலையா போனாலோ, மதினாவிலிருந்து யாராவது மக்கா பயணமாகி போனாலோ வழிமறிச்சு என்ன செஞ்சிருவாங்க? அவங்க வச்சிருக்கிற சொத்துக்களை, பொருளாதாரங்களை கொள்ளையடித்துக் கொள்வார்கள். அதில் ஒருவராக வாழ்ந்த ஒரு மனிதர். இவரை பத்தி வருகிற இந்த நபிமொழிகளை நாம படிக்கும் போது ரொம்ப பலவீனமான நபித்தோழர் என்று அடையாளப்படுத்துவாங்க. ஆனா ரசூல்லா அதுக்கு சொல்லல. அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட ஒரு நாள் இவர் வருவார், வந்து யார் ரசூலுல்லாஹ் எனக்கு ஒரு பொறுப்பு தாங்க அப்படின்னு வாண்டடா என்ன செய்யறாரு, எனக்கு ஒரு பொறுப்பு தாங்க என்று கேட்பார். இப்ப நபி அவங்க அபூதர் எப்படிப்பட்ட குணாதிசயம் உடையவர் என்பதை கணித்தவர்கள். என்ன சொல்றாங்கன்னா, இன்னி அராக்க லைஃபா, நான் உன்னை பலவீனமான ஒரு அடியான பார்க்கிறேன், அதனால உனக்கு பொறுப்பு வேண்டாம் என்று சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் எப்படி அவங்கள பண்படுத்துறாங்கன்னா, அபூதரே நான் எனக்கு எதை விரும்புவேனோ அதை தான் உனக்கு விரும்புறேன். இந்த வார்த்தை அவங்கள ரசூலுல்லாஹ் இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு கவலைப்படுறதை விட்டு திருப்பிடும். இந்த அல்லாஹ்வுடைய தூதர் எதை விரும்புகிறார்களோ அதைத்தான் அவருக்கும் விரும்புகிறார்கள் என்று சொல்லித்தான் என்ன செய்யறாங்க, உங்களை பலவீனமான அடியாராக நான் பார்க்கிறேன், உங்களுக்கு பொறுப்பு வேண்டாம் என்று நபி அவர்கள் மறுத்தாங்க. இதுக்கு என்ன காரணம்? அவர் உடல் வலிமையில் பலவீனம் என்பதல்ல அர்த்தம். உடல் வலிமையில சரியான தடகாத்திரமான ஆள். கோத்திரமே என்ன கோத்திரம்? ஒருத்தர் அடிச்சு அவங்க சொத்தை புடுங்கணும்னா வழியில தான் முடியும். ஈட்டி மருந்தா அடிச்சு வீசிட்டு போயிடுவோம் இல்லையா? அவர் வலிமையாக இருக்கிறனால தான் அந்த கோத்திரத்துல படைகள்லாம் திரட்டி கொள்ளையடிக்கிறார். ஆரம்பத்துல இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி அப்படி இருந்தவர். இன்னும் சில நிகழ்வுகள்லாம் அவங்களுக்கு சொல்லுவேன் எவ்வளவு பலமான ஒரு நபித்தோழர் என்பதற்கு. இங்க ரசூலுல்லாஹ் அவரை பலவீனமான நபித்தோழர் எதுக்கு சொன்னாங்கன்னா, உள்ளத்தால் பலவீனம். சிலர் ரொம்ப அப்படி இருப்பாங்க, போல்டா இருப்பாங்க. ஒரு 4 பேர் அவங்க குடும்பத்திலேயோ அவங்க நட்பு வட்டாரத்துல யாராவது கண்ணீர் விட்டாங்கன்னா உள்ள இலைவு. உடம்ப பார்த்தா அப்படி இருப்பான், உடம்பு அவ்வளவு அப்படி பலமா இருக்கும். இரக்கமான வார்த்தைகளை கேட்டா கணிஞ்சிருவாங்க. இவங்களும் அழுகிறாங்க என்று சந்தேகப்படுற அளவுக்கு அவங்க உடலுக்கும் அவங்க அழுகைக்கும் மனசுக்கும் சம்பந்தம் இல்லாம இருக்கும். இப்படி அல்லாஹ் சிலரை படைச்சிருப்பான். பலவீனமா இருக்கிறவங்க போல்டா இருக்கிற உள்ள முடியவர்களாக உலகத்தில் இருப்பார்கள். ஆனா இங்கே அபூதர் எப்படிப்பட்டவர் என்றால், பொறுப்புங்கிற இடத்தை வகிக்கும் பொழுது, பொறுப்பு தானே கேட்டு வந்தாரு, ரசூலுல்லாஹ் மறுத்தாங்க. பொறுப்பு வகித்தால் நீதமா நடக்கணும். அபூதர் அவர்களை பொறுத்த வரைக்கும் நீதமா நடப்பார், அதுல மாற்று கருத்து இல்லை. உள்ளத்தால் பலவீனமானவர். 2 கேஸ் வருது. ஒருத்தன் அநியாயம் செஞ்சிருக்கான், ஒருத்தன் நீதமா நடந்திருக்கிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அநியாயம் செஞ்சவன் அழுதுட்டான்னா கணிஞ்சிருவார். இங்க என்ன ஆயிரும், நீதி அடிபட்டு போயிடும். அழுகிறான், ஏன்னா அந்த இடத்துல இருந்து தப்பிக்கிறதுக்கு தான் அநியாயம் செஞ்ச வருவான். பெரும்பாலும் ஒரு கேஸ் வருதுன்னா அநியாயம் செஞ்சவன் நான் தப்பு செஞ்சேன்னு சொல்லிட்டு எவனும் வரப்போறது இல்லை. எப்படியாவது அதுல இருந்து தப்பிச்சு போகணும் என்பதற்காக வர்றவர்கள் அதிகம். அப்படி வந்து கணிஞ்சி மூஞ்ச ஒரு மாதிரி வச்சு அழுகும் பொழுது இவர் மனம் மாறிவிடலாம், அங்கே நீதமாக அவர் நடக்காமல் தவறிவிடலாம் என்பதற்காக ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, புரிந்து வைத்திருந்த அல்லாஹ்வுடைய தூதர், இதுக்கு நீங்க சரியான ஆள் இல்லை, நான் எதை விரும்புறேனோ அதுதான் உங்களுக்கு விரும்புறேன், அதை விட்டுருங்க என்றார்கள். இன்னும் சில இடங்கள்ல ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்கன்னா, என்ன இவர் நேரடியாக கேட்டு வந்துட்டாரு. வெளிப்படையாகவே சில இடங்களில் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், பொறுப்புகளை யாரும் கேட்டு வரக்கூடாது, அல்லாஹ் தரணும். ஒருத்தருக்கு பொறுப்பு வர்றதா இருந்தா அது அல்லாஹ் தேர்வு செய்யணும், மக்களாக தேர்வு செய்ய வேண்டும். நாம கேட்டு வந்தால் அது ஒரு உகந்த செயல் அல்ல என்று நபி அவர்கள் கூட பின்னாடி அதை வலியுறுத்தினார்கள் என்ற செய்திகளை எல்லாம் நாம் பார்க்க முடிகிறது. அப்ப அபூதர் அவர்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பேசிக். அவர் நல்ல வலிமையான நபித்தோழர் தான். உள்ளத்தால் பலவீனமாக இருக்கக்கூடிய ஒரு நபித்தோழராக அபூதர் அல் ஹிஃபாரி அவர்கள் இருந்தார்கள். இவர் தான் இஸ்லாத்துக்கு வந்த அந்த நிகழ்வுகளை பத்தி மக்களுக்கு அறிவிக்கிறார். அவர் தான் அவருடைய செய்தியை சொல்றார். ஆரம்ப கட்டத்துல ஒருத்தர் 2 பேராக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு மறைவாக மக்காவில் இஸ்லாம் பரவி கொண்டிருந்த காலகட்டம். அபூதர் அவர்கள் ஹிஃபார் குளத்துல இருக்கிறாங்க. மக்கா விட்டு ரொம்ப தூரம், மிடில் அவங்க ஏரியா இருக்கும். அங்கே இருந்து இவர் எப்படி இருக்கிறாருன்னா ஏகத்துவத்தில் இருக்கிறார். ஆரம்ப கட்டத்துல இஸ்லாம் அல்லாஹ்வின் தூதர் மூலமாக
மீண்டும் அறிமுகம் படுத்தப்படுகிறது. புதுசா வரல, இருந்த மார்க்கத்தை அல்லாஹ்வுடைய என்ன செய்றாங்க, புதுப்பிக்கிறார்கள் நபியாக வந்து. இந்த செய்தி அவருக்கு எட்டல. ஆனாலும் அவர் சொல்றாரு தன்னை பற்றி, நான் படைத்த ஒருவனை மட்டும்தான் வணங்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருந்தேன். ஒருவனை தான் வணங்கணும், அவனுக்கு எதையும் இணையாக்க கூடாது என்ற கொள்கையில் நான் இருந்தேன். நான் அந்த இறைவனை தொழுது வந்தேன் இரவில. அவர் சொல்றாரு, இஸ்லாம் கிடைக்க வரதுக்கு முன்னாடியே அவர் ஏகத்துவத்தில் இருந்ததாகவும் இறைவனை தொழுது வந்ததாகவும் சொல்றாரு. ரசூலுல்லாஹ் பின்னாடி கேட்பாங்க, அல்லாஹ்வை தொழுது வந்தீங்கன்னா நீங்க எப்படி எந்த கிப்லாவை பார்த்து தொழுதீங்க அப்படின்னு அல்லாஹ்வுடைய கேட்கும்போது, நான் எங்க நிக்கிறனோ அங்கெல்லாம் என்ன செய்வேன், தொழுதுருவேன். எனக்கு ஆனா கிப்லாலாம் தெரியாது தானே. அதுக்கப்புறம் தான் பின்னாடி சட்டங்களை விளங்கிக் கொள்வார். அவர் அன்றைய காலகட்டங்களில் தொழுந்த நிகழ்வுகளை சொல்றாரு, எங்கெங்கே நிக்கிறனோ அங்கெங்கே தொழுது கொள்வேன். சரி, அல்லாஹ்வுடைய தூதர் மார்க்கத்தை அறிமுகப்படுத்துறதுக்கு முன்னாடி அவர் எப்படி இஸ்லாத்துல இருந்தாரு? அப்படியும் சிலர் இருந்தார்கள். ரசூலுல்லாஹ்க்கு அவர் நபி என்று அடையாளப்படுத்தினது யாரு? வரக்கத் இப்னு நௌஃபல். அவர் ஒரு கிறித்துவ போதகராக அன்றைய காலத்தில் இருந்து, கிறித்துவர்னா இன்னைக்கு இருக்கிற கிறித்துவ போதகம் அல்ல. அன்றைக்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம் உண்மையில் எந்த வேதத்தை சொன்னாரோ அந்த வேதத்தை மனனமிட்டு ஓர் இறைவனை வணங்கி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தூதராக ஏற்றுக்கொண்ட மத போதகர். அவங்க யார்? இப்ப முஸ்லிம். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் நபித்துவம் கிடைத்த உடனே ஜம்மிலூனின் வர்றாங்கல்ல, கதீஜா மாட்ட வந்து என்ன போத்துங்கன்னு பயந்து வரும் பொழுது கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு நிறைய நன்மாராயம் சொல்லி, பயப்படாதீங்க, அல்லாஹ் அவங்களை கைவிட மாட்டான், என் உறவுக்காரன் ஒருத்தர் இருக்கிறாரு, வாங்க அவர்கிட்ட போய் கேட்போம் என்று அழைத்து கொண்டு சென்றார்கள். அப்ப அங்கே வரக்கத் இப்னு நௌஃபல் என்ற ஒரு மனிதர் தான் நடந்த நிகழ்வு எல்லாத்தையும் கேள்விப்பட்டு, உங்களிடம் வந்தவர் ஜிப்ரீல். அவர் தான் சொல்றாரு ரசூலுல்லாஹ்க்கு, அல்லாஹ்வுடைய சொல்லி கொடுத்தவர் யார்? இவர் ஜிப்ரீல் வந்திருக்கிறாரு, உங்களை இறைவன் தேர்வு செய்திருக்கிறார், இந்த ஊரை விட்டு உங்களை மக்கள் துரத்துவார்கள் என்றார். ரசூலுல்லாஹ் ஆச்சரியப்பட்டாங்க, என்னைய துரத்துவாங்களா என்ன? அவ்வளவு ஒரு நம்பிக்கை அல்லாஹ்வுடைய தூதர்னா, அவ்வளவு நம்பிக்கை, அவ்வளவு உண்மை, நேர்மை. அப்படி வாழ்ந்த ஒரு சமூக மக்கள் மத்தியிலேயே இஸ்லாத்தை அவங்க பரப்ப ஆரம்பிக்கும் பொழுது விரட்டப்படுவார்கள் என்பது வரக்கத் இப்னு நௌஃபல் சொன்னார். அப்ப இஸ்லாத்தை நபி அவர்கள் சொல்வதற்கு முன்னதாகவே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய மார்க்கத்தின் வழித்தோன்றலாக வந்த அந்த மக்களில் சிலரும் என்ன செஞ்சாங்க, மார்க்கத்தை ஓரளவுக்கு ஒரே இறைவனை வணங்க வேண்டும் என்றும் சிலர் என்ன செஞ்சாங்க, அதை பின்பற்றி வந்தார்கள். அதில் ஒருத்தர் அபூதர். ஒரே இறைவனை அவர் வணங்கி வந்தார். இப்ப இந்த கேரக்டர்ல அவர் இருக்கிறார். கொஞ்ச நாள்ல மக்காவுல இப்படி ஒரு செய்தி பரவுது, இவருக்கு செய்தி அந்த காதுக்கு வருது. இவர் ஏற்றுக்கொண்டு அதே மாதிரி ஓர் இறைவனை வணங்க வேண்டும் என்ற தகவலை மக்களுக்கு எடுத்துரைக்கின்ற ஒரு தூதர் வந்திருப்பதாக அவருக்கு செய்தி வருது. செய்தி வந்த உடனே அபூதர் அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, தன்னுடைய சகோதரர் ஹுனைஸ் அவரை என்ன அனுப்பி வைக்கிறாங்க, நீங்க மக்காவுக்கு போங்க, நிலவரம் என்னன்னு பாருங்க, இப்படி ஒரு கொள்கை இங்க பரவுறதா நான் கேள்விப்படுறேன், என்னன்னு கேட்டுட்டு வாங்க என்று அனுப்பி வைக்கிறார்கள். இப்ப ஹுனைஸ் அவர்கள் மக்காவுக்கு போறாங்க. அங்கே போய் நடக்கிற நிகழ்வுகளை பார்த்தா வெளிப்படையா இஸ்லாமிய மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்கான ஒரு மாத்திரம் இல்லை. ரொம்ப ஒரு நெருக்கடியான காலகட்டம் அன்றைக்கு. கொஞ்சம் அங்கொன்றும் இங்கொன்றுமாக கிடைத்த தகவலை எடுத்துக்கிட்டு ஹுனைஸ் அவர்கள் மீண்டும் அபூதர் அவர்கள்ட்ட வர்றாங்க. வந்து அபூதர் அவர்களிடத்துல அந்த நிகழ்வு சொல்றாங்க. ஒரு மனிதர் தன்னை தூதராக சொல்றாரு, அவங்களுக்கு நல்ல குணங்களை எல்லாம் அவர் கற்றுக் கொடுக்கிறார் என்று மேலோட்டமாக சில செய்திகளை சொல்றாரு. அபூதர் அவங்க என்ன எதிர்பார்த்தாங்களோ அந்த எதிர்பார்ப்பு அங்க முடியல. இன்னும் நிறைய எதிர்பார்த்த அதிகமான தகவல் ஒன்று வரல, நான் ஸ்பாட்டுக்கு போறேன் என்று சொல்லி ஒரு கொள்ளை கூட்டத்தில் வாழக்கூடிய ஒரு மனிதர், யோசிச்சு பாருங்க அவருடைய தேடலை பாருங்க. இறைவனை அறிந்து கொள்வதற்காக ஒரு கொள்ளை கூட்டத்தில் வாழ்கின்ற ஒரு திருட்டு கும்பலில் வாழ்ந்த ஒரு மனிதரின் தேடல் மார்க்கத்தை நோக்கி. எப்படி அல்லாஹ் இருக்கிறான், யாரையும் அல்லாஹ் இருக்கிறோம் அப்படி. இப்ப அவர் தயாராகிறார். தனக்கான அந்த உணவுகள், நீர், வாகனம் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்காக அபூதர் அல்-கிஃபாரி அவர்கள் மக்காவுக்கு போறாங்க. மக்காவுக்கு போனா யார் அந்த தூதருங்கிறதே அவருக்கு தெரியாது. இவர் ஒரு வெளியூர் ஆள், ரசூலுல்லாஹ் அவர் முன்னாடி பார்த்ததில்லை. தெரிஞ்சுக்கிறணும். என்ன செய்யறாருன்னா, ஆரம்பத்துல அங்கே அந்த காபத்துள்ள அருகாமையில் இருக்கிற ஒரு மனிதர்கிட்ட போய் ஃபர்ஸ்ட் இதுதான் போய் என்ன செய்யறாருன்னா, இங்க ஒரு மதம் மாறியவர் ஒருத்தர் இருக்காராம, யாருன்னு கேட்டார். கேட்டதான் தாமதம் அவன் என்ன செய்யறான்னா, அவன் ஒரு காஃபிர், குறைஷி குலத்துல இருக்கிற ஒரு காஃபிர். அங்கே உள்ள மக்கள் எல்லாம் அழைத்து சத்தம் போட்டு, இந்த ஒருத்த மதம் மாறியா வந்துட்டான் அப்படின்னு சொல்லி சத்தம் போட்ட உடனே எல்லா மக்களும் சேர்ந்து என்ன செய்யறாங்க, அபூதர் அல்-கிஃபாரி அவர்களை அடித்து சின்ன பின்னமாக்குறார்கள்.
இருக்கிறாராமேன்னு கேட்டதுதான். முகமதுங்கிற பேரும் தெரியாது, மதம் மாறிய அது ஒரு புதிய மதம் மாறி அங்க என்ன செய்யுது, தோற்றுவிக்கப்படுகிறது. அதனால அப்படி கேட்கிறாங்க அடையாளமா. ஒரு வார்த்தை கேட்டதுக்கு அங்குள்ள எதிர்ப்பு எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னா, இந்த இறைச்சி வெட்டுறதுக்கு மேல, இறைச்சிக்கு வெட்டுறதுக்கு கீழே ஒரு கட்டை வச்சிருப்பாங்கல்ல, இறைச்சி வெட்ட விட்டு என்ன ஆகும், அந்த கட்டையினுடைய மேல இறைச்சியுடைய ரத்தங்கள் சிந்தி ரத்தமா தோய்ந்து இருக்கும்ல, அதை சொல்றாரு. அந்த மாதிரி உடல் முழுக்க எனக்கு ரத்தம் வந்து விட்டது, நான் அன்கான்சியஸுக்கு போயிட்டேன், என்ன நடக்குது அதுக்கப்புறம் தெரியல. அந்த அளவுக்கு மூர்ச்சையாகி விடுகின்ற அளவு அடித்து அவருக்கு கதை முடிஞ்சிச்சுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் என்ன செய்யறாங்க, எல்லா மக்களும் விலகினார்கள் என்ற அந்த ஆரம்ப நிகழ்வை பார்க்க முடியாது. அதுக்கப்புறம் கான்சியஸான நிலைமைக்கு அபூதர் அவர்கள் வர்றாங்க. வந்து இதுக்கு மேல யார்ட்டையும் கேட்க முடியாது, ஏன்னா ஊர் நிலவரம் என்னாச்சு அவருக்கு தெரிஞ்சிச்சு, இதுக்கு மேல எதையும் கேட்க முடியாது. என்ன செய்யறாருன்னா, காபத்துல்லா அன்றைய காலத்துல கவர் பண்ணியிருக்கும், 4 பக்கம் திரை சீலை மாதிரி போட்டு கவர் பண்ணி இருக்கிற காபத்துல்லா அன்றைக்கு இருக்கிறது. உள்ள போய் தான் என்ன செய்வாங்க, இறைவனை வணங்குகிறது, அங்கே தங்குவது, இர்த்திகாஃப் இருப்பது, இந்த மாதிரி வேலைகள்லாம் செய்வாங்க. இப்ப அபூதர் அல் கிஃபாரி அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, பாதுகாப்புக்காக அன்றைக்கு இருந்த அந்த காபத்துல்லா திரை சீலையை எடுத்துக்கிட்டு உள்ள போய் உட்கார்ந்துடுறாரு. கிட்டத்தட்ட நீங்க பாத்தீங்கன்னா 1 மாத காலம் அபூதர் அவர்கள் காபத்துல்லாக்குள்ள 1 மாத காலம் தங்குறார். அவர் கொண்டு போன சாப்பாடு முடிஞ்சிருச்சு. அவர் ஒரு இடத்துல இருந்து பயணமாகி வர்றாரு. இன்னைக்கு மாதிரி கார் டிக்கில வச்சு போற மாதிரிலாம் உணவுகளை எடுத்துட்டு போக முடியாது. ஒரு வாகனம், ஒட்டகம் அல்லது குதிரையின் மீது எந்த அளவுக்கு உணவை எடுத்துக்கொண்டு செல்ல முடியுமோ அந்த அளவுக்கு உணவோடு தான் அபூதர் கிஃபாரி அவர்கள் அங்கே போயிருக்கிறாரு. அதிகபட்சம் 1 வாரம் எடுத்துக்கிறோமே, எல்லா சாப்பாடும் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் அவரு பசியோட தான் என்ன செய்யறாரு, 1 மாத காலம் தங்குறாங்க. ரசூலுல்லாஹ் பின்னாடி கேட்பாங்க, அப்ப என்ன சாப்பிட்டீங்க, 1 மாத காலம் அங்கே தங்கி இருந்தீங்களே, என்ன சாப்பிட்டீங்கன்னு கேட்கும் பொழுது அபூதர் கிஃபாரி அவர்கள் சொல்வார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் இங்க இருந்த ஜம்சம் தண்ணீரை குடித்து கொண்டிருந்தேன் சொல்றாரு. ஜம்சம் தண்ணீரை தான் 1 மாசம் குடிச்சேன். அல்லாஹ் அவரை பாதுகாக்கிறார். ஒரு இறை மார்க்கத்தை, உண்மையான ஏகத்துவத்தை கற்றுக்கொள்வதற்காக வந்த ஒரு மனிதரை அல்லாஹ் பாதுகாக்கிறார். அது அல்லாஹ்வுடைய அருள். 1 மாதம் அவர் அந்த தண்ணீரை மட்டும்தான் குடிச்சாரு. இன்னும் அதை சொல்றாரு, எக்ஸ்பிளைன் பண்றாரு, என் வயிற்றுல மடிப்பே விழுந்துருச்சு, தொப்பை சாப்பிட்டாதாங்க தொப்பை விழுவும், தண்ணி குடிச்சா தொப்பை விழுவுமா? அது சொல்றாரு, என் வயிற்றில் மடிப்புகள் விழுந்து விட்டது, அந்த தண்ணீரை மட்டும்தான் நான் குடிச்சேன், என் உடம்பும் போட்டுருச்சு, அந்த அளவுக்கு அந்த தண்ணீர் மூலம் ஒரு அருளை நான் கண்டுகொண்டேன் என்று அபூதர் அவர்கள் சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய சொல்லுவாங்க, அந்த ஜம்சம் நீர் இன்னஹா தஆமு துக்மின், அது ஒரு பரக்கத்து நிறைந்த உணவை தருகின்ற, உடலுக்கு ஆரோக்கியத்தை, வலிமையை தருகின்ற ஒரு அழகான உணவு அது என்று அல்லாஹ்வுடைய தூதர் அந்த தண்ணிக்கு ஒரு பரக்கத்து இருக்கிறது என்று சொன்னார்கள். இந்த தண்ணீரை குடிச்சுக்கிட்டு தான் உள்ள இருக்கிறது. யாராவது வந்துட மாட்டாங்களா, ரசூலுல்லாஹ்வை பார்த்துட மாட்டோமா, முஹம்மதுல யாரும் தெரிஞ்சுக்கிற மாட்டோமா என்று மறைந்து 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 1 மாத காலம். நமக்கெல்லாம் அந்த மாதிரி பொறுமை இருக்குமா? ஒரு 1/2 மணி நேரம் பயான் கேட்க பொறுமை இல்லை. அல்லாஹ் மார்க்கத்தை அன்மித்து தந்திருக்கிறான், 1/2 மணி நேரம் மார்க்கத்தை கேட்க நமக்கு பொறுமை இல்லை. அதுக்கிடையில் அவ்வளவு சலிப்பும் சலனம் நமக்கு வந்துருது. அவர் மார்க்க தேடலுக்காக, இறைவனை தெரிந்து கொள்வதற்காக, இறை தூதரை அறிந்து கொள்வதற்காக உணவையெல்லாம் தவிர்த்துட்டு 1 மாத காலமாக உள்ள உட்கார்ந்திருக்கிறார். அந்த கட்டத்தில் அலி ரலியல்லாஹு அன்ஹு வர்றாங்க. அல்லாஹ் ஏற்பாடு பண்றான் பாருங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு அங்கே காபத்துல்லாஹ்க்குள்ள வர்றாங்க. அவர் வணங்குறதுக்காக, ஒரு தேவைக்காக வர்றாரு. வந்தா அந்த ஊருக்காரவங்களுக்கு தெரியும் யார் வெளியூர் ஆளு, யார் உள்ளூர் ஆளு தெரியும். பழக்கமான முகங்கள் இருக்கு தானே. அலி அவங்க பாக்குறாங்க, அவர் வித்தியாசமா இருக்கிறாரு, வெளியூர்காரமா இருக்கிறாரு. விசாரிக்கிறாங்க, வெளியூர் ஆள் மாதிரி இருக்குதே அப்படின்னு கேட்டவுடனே, ஆமா நான் வெளியூர் தான், ஒரு தேவைக்காக வந்திருக்கிறேன் என்று அபூதர் அவர்கள் சொன்ன உடனே, வாங்கலை என் வீட்டுக்கு போவோம் என்று அலி ரலியல்லாஹு அழைக்கிறாங்க. இது ஒரு அழகான குணம், சஹாபாக்களுடைய அழகான குணம். அவர் ஒரு வெளியூர் ஆள், யாருன்னே தெரியாது. அலி ரலியல்லாஹு அவங்களுக்கும் அபூதருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அவர் வந்து ஒரு தேவைக்காக தங்கி இருக்கிறார். வாங்க வீட்டுக்கு போவோன்னு வெளியூர் ஆளை அழைப்போமா? வெளியூர் ஆளை பார்த்தா அலர்ட் ஆகும். நம்ம என்ன செய்வோம், பயப்படுவோம். இவனை கூட்டு போலாம் வேணாமா, இவனோட பேசலாமா வேணாமா, ஆள் ஒரு மாதிரியா தெரிகிறானே, எல்லா சிந்தனையும் வரும். ஆனா அந்த சஹாபாக்கள் எப்படின்னா, அவர் முகத்தை பார்க்கிறாரு, அவர் எந்த உணவு போட்டாலும் எதுவுமே இல்லை, தனியா உட்கார்ந்து இருக்கிறாரு. அவர் அந்த மனோநிலை, உடல்நிலை எல்லாம் பார்த்த அலி ரலியல்லாஹு அவர்கள் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் ஒரு பாதுகாப்பு கொடுப்போம், உணவு கொடுப்போம்னு என்ன செய்யறாரு, உதவிக்காக முனைந்து வருகிறார். தன்னால் அவங்களுக்கு உதவி செய்ய முன்னால் வருகிறார்கள். இதுதான் அந்த சிறந்த தோழர்கள். கூட்டிட்டு போறாங்க. அபூதர் சொல்றாங்க, நானும் அலி ரலியல்லாஹு அன்ஹு போனோம். முதலாவது நாள், ஃபர்ஸ்ட் டே
அவங்க வீட்டுக்கு போறாங்க. போகும்பொழுதும் அலி எதுவுமே கேட்கல. இதுவும் சிறந்த குணம். எதுவுமே கேட்கல. எதுக்கு வந்தீங்க, என்ன பிரச்சனை, வீட்டுல எதுவும் பிரச்சனையா, அப்படியா இப்படியா, எதையுமே கேட்கல. நாமளா இருந்தா அந்த பிரச்சனையை பல மடங்கு உருவாக்குற அளவுக்கு எல்லா செய்தியும் உள்ள வாங்கி அவனை வேற மாதிரி திருப்பி விட்டு போய் அடிச்சு கொள்ளுடான்னு திருப்பி விட்டுருவோம் இல்லையா? ஆனா அவர் பாருங்க, அழகான குணம். அவர் ஏதோ ஒரு பிரச்சனைக்கு வந்திருக்கிறார், ஆளை பார்த்தா அப்படிதான் தெரியும். வெளியூர் தங்கி இருக்கிறார், சாப்பாடு இல்லை, உதவி பண்ணுவோம், எதையும் கேட்க வேண்டாம். அழகான குணம். கூட்டு போனாங்க, வீட்டுல தங்குறாங்க, சாப்பிடுறாங்க, தூங்குறாங்க, எந்த பேச்சுமே இல்லை. முதல் நாள் பகல்ல விடியுது, அவரோட துணியெல்லாம் எடுத்துக்கிட்டு அபூதர் அவர்கள் மறுபடியும் காபத்துல போயிட்டாங்க. 2வது நாள் போயிட்டார், ரசூல்லாவை பார்க்கணும் வந்து தேடல் போய் உட்கார்ந்துட்டு. 2வது நாள் அலி ரலியல்லாஹு மறுபடியும் அதே இடத்துக்கு வர்றாங்க. அவர் அங்கேயே உட்கார்ந்துருக்காரு. இன்னும் உங்க தேவை பூர்த்தி ஆகல போலயே அப்படின்னு கேட்குறாங்க. ஆமா, இன்னும் என்னுடைய காரியம் முடியலை, நான் எதுக்கு வந்தோன்னா முடியலை. இப்போ வாங்க இன்னைக்கு வீட்டுக்கு போவோம். மறுபடியும் வீட்டுக்கு அழைத்து செல்கிறார்கள். எந்த பேச்சுமே இல்லை. 2வது நாளும் எதையுமே அவர்கள் எதுக்காக அவர் வந்தாரு, என்ன தேடல், எதையும் பேசிக்கொள்ளல. அப்படி பொறுமையாக இருக்கிறார்கள். நம்ம இந்த ட்விஸ்டை தாங்கவே மாட்டோம் இல்லையா? ஏதாவது ஒரு செய்தி இருக்கு, நாளைக்கு சொல்றேன்னா முடிஞ்சிச்சு, சொல்லலைன்னா தூக்கம் வராது, சொல்லு இல்லைன்னா பாத்துக்க அப்படி நம்ம கிளம்பிடுவோம். அவர் 2 நாளா கடந்து போறாங்க பாருங்க. 2 நாள் ஆச்சு, என்ன நடந்துச்சுன்னே கேட்கல. எதுக்காக வந்தாரு, அவ்வளவு ஒரு பொறுமை, எவ்வளவு ஒரு பொறுமை. 2 நாளும் வீட்டுல தங்குறாங்க, சாப்பிடுறாங்க. 3வது நாள் பகல்ல வர்றாரு அபூதர். 3வது நாள் தங்குறாரு. 3வது நாளும் அலி ரலியல்லாஹு அன்ஹு வந்து அவரை சந்திக்கிறார்கள். 3வது நாள் அங்கேயே இருக்கிறாரு. அவர் தேவை பூர்த்தி ஆகலை. இப்ப அலி ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க, இன்னும் சரியாகலையா, சரி வாங்க மறுபடியும் வீட்டுக்கு போவோன்னு அழைத்து செல்லும் பொழுது 3வது நாள், ஏன்னா அவருக்கு நாள் போயிட்டு இருக்குது, இவர் கேட்கணும் என்பதல்ல, நமக்கு இதுல பொறுமை இல்லை, அவர் பொறுமையோடு இருக்கிறார். அபூதர் அவர்கள், அவருடைய நாள் என்னது, கடந்து போய் கொண்டு இருக்கிறது. அவருடைய அந்த எண்ணம், அவர் எதை நோக்கி வந்தா அது முடியல. அதனால அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஏதாவது ஒரு உதவி செய்யணும் என்பதற்காக நடைபாதையில என்ன கேட்கிறார், நீங்க என்ன தேவைக்காக வந்தீங்கன்னு சொல்லலாமா என்று கேட்கிறார் அபூதர் அவர்கள். ஏன்னா அந்த ஊர் நிலவரம் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்னாச்சு தெரிஞ்சிச்சு, அடிச்சு கொண்டாங்க, சொல்ல முடியாது. இவர் யாருன்னு தெரியாது, விட்டு போய் உதவி பண்றாரு, ஒரு முஸ்லிமா முஷ்ரிக்கான்னு தெரியாது. இப்ப அபூதர் அவர்கள் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு வாக்குறுதி வாங்குறாரு. ஜாகிலியா காலத்துல அந்த குறைஷியர்கள்ட்ட இருந்த ஒரு பண்பு, வாக்குறுதி வாங்கினா அதை பேணுவாங்க. ஜாகிலியாண்டா ரொம்ப கெட்ட குணம் உள்ளவங்கன்னா நம்ம படிச்சிருக்கிறோம். நீங்க உண்மையில அந்த வரலாறுகள் எடுத்து படிச்சு பாத்தீங்கன்னா, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால் இருந்த அந்த ஜாகிலியா மக்கள்கிட்ட ஒரு அழகிய குணம், வாக்குறுதி கொடுத்தா அப்படி மீற மாட்டாங்க, கரெக்டா இருப்பாங்க. அந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் இவர் கேட்கிறாரு, நான் உங்கள்கிட்ட என்ன தேவைக்காக நான் வந்தேன் என்று சொன்னால் நீங்க அதை பாதுகாப்பா வச்சிருப்பீங்களா, அந்த தேவைக்காக உதவுவீங்களா, வாக்குறுதி கொடுங்க, நான் சொல்றேன். அலி ரலியல்லாஹு அன்ஹு வாக்குறுதி கொடுக்குறாங்க, உங்களுக்கு நான் உதவி செய்வேன், உங்களுடைய நீங்க சொல்ற அந்த சொல் அமானிதமா இருக்கும். அபூதர் அவர்கள் சொல்லித்தான், இதுக்காகத்தான் வந்தேன், நான் இந்த கோத்திரத்தை சார்ந்தவன், வந்து இவ்வளோ நாளாச்சு, ஒருத்தரை தேடுறேன், அவரு அல்லாஹ்வுடைய தூதர்னு இங்க பரப்புறாங்க, அவரை நான் பார்க்கணும், இதுக்காக தான் இங்க வந்தேன். இப்ப அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, சரியான இடத்துக்கு வந்துருக்கீங்க, சரியான இடத்துக்கு வந்துருங்க. ஏன்டா அங்க இருக்கிறவர் யாரு, இளம் பருவத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட முதல் மனிதர், இளமையில டீனேஜ்ல இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட முதல் மனிதர் அலி. அவர் தான் அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான், சேர்த்து விட்டுருக்கா. இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, வேற ஒருத்தவங்கள்ட்ட கொடுக்காம அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான், அவங்கள பாதுகாக்கிறான். இப்ப சரியான இடத்துக்கு வந்திருக்கீங்க, வீட்டுல தங்குவோம், நாளை அல்லாஹ்வின் தூதரை நான் சந்திக்க போவேன். அப்படி போகும்போது என் பின்னாடி நீங்க வாங்க. எவ்வளவு சிச்சுவேஷன் பாருங்க, கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன். அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, என் பின்னாடி நீங்க வாங்க, இவனால் எனக்கு ஒரு பாதிப்பு வரும் என்று ஒருத்தனை பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டா, ஏன்னா அங்கே இருக்கிறவங்க ஃபுல்லா அலில யாருன்னு அவங்களுக்கு தெரியும். அவங்க அளவுல இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது அவன் பெருசா எடுத்துக்கல, அதுலயே அவங்க கோபமா இருந்தாங்க. பிறருக்கு எடுத்துரைப்பதை அறவே விரும்பல, அது இஸ்லாம் பரவுவதை அறவே விரும்பாத குறைஷியர்கள் அதிகம் இருந்தார்கள். அதனாலதான் அடி விழுகுது. இப்ப அலி ரலியல்லாஹு என்ன சொல்றாருன்னா, இவனால் எனக்கு பாதிப்பு வரும் என்று ஒருவனை நான் பார்த்தால் நான் அப்படி ஓரம் அண்டி செருப்பை சரி பண்ற மாதிரி குனிஞ்சிக்கிறேன், நீங்க நேரா என்னை யாருன்னு தெரியாத மாதிரி போயிருங்க. சுச்சுவேஷனை பாருங்க, இஸ்லாம் எப்படி பரவி இருக்கிறது. இந்த மாதிரி ஒரு கட்டம் நமக்கு இருக்குதா, இஸ்லாத்தை சொல்றதுக்கோ படிக்கிறதுக்கோ பிற மக்களுக்கு எத்து வைக்கிறதுக்கோ ஏதாவது இருக்குதா? அல்லாஹ் எவ்வளவு அழகான ஒரு நிலையை நமக்கு தந்திருக்கிறான். சுப்ஹானல்லாஹ், எப்படி வளர்ந்தது அந்த மார்க்கம் பாருங்க. இப்படி ஒரு கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன்,
அபூதர் அதை புரிந்து கொண்டு அடுத்த நாள் போறாங்க. யாரும் எதிர்க்க வரல. அல்லாஹ்வுடைய தூதருடைய சபைக்கு அன்றைய காலகட்டத்தில் அர்க்கம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு நபித்தோழர், இந்த சஃபா அந்த மலை குன்றுகள் இருக்குல்ல, அதுக்கு பக்கத்துல இவருடைய வீடு இருக்கும். அது ஒரு மறைவான பகுதி. அந்த இடத்துக்கு நிறைய குறைஷியர்கள் போய் ஆய்வு செய்ய மாட்டாங்க. அதுல இவர் அர்க்கம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு மனிதரை பார்த்தீங்கன்னா அந்த டைத்துல டீனேஜா இருந்தவர், வாலிப பருவத்தில் இருந்தவர். இவரெல்லாம் இப்படி எல்லாம் நடக்கும் அப்படின்னு அவங்களுக்கு எந்த சிந்தனையும் இல்லை. அதனால பெருசா ஆய்வு செய்ய மாட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றைய காலகட்டத்தில் இஸ்லாத்தை யார் ஏற்றுக்கொண்டார்களோ அவங்களுக்கு மட்டும்தான் என்ன செஞ்சாங்க, மார்க்கத்தை எடுத்து சொல்லி கொண்டிருந்த காலகட்டம். வெளியே போய் ஓப்பனா அல்லாஹ் அன்றைக்கு சொல்ல வைக்கல, அல்லாஹ் மறைவா சொல்லுங்கன்னு நியமிச்சிருந்த ஒரு கட்டம். அலிரேவன் உள்ள போறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் சந்திக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் மார்க்கத்தை எடுத்துரைக்கிறார்கள். அவர் ஆரம்பத்தில் நான் சொன்ன மாதிரி ஓரிரை கொள்கையில இருந்தாரு. ஆனா இஸ்லாம் இல்ல, ஒரு இறைவனை வணங்க வேண்டும் என்ற உள்ளம் இருந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன உடனே அவர் சொன்ன மார்க்கத்தை ஏற்ற அவர் உள்ளம் கனிந்து அந்த இடத்துல என்ன செஞ்சாரு, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தை நாம சிந்திச்சு பார்க்கணும். ஒரு கொள்ளை கூட்டத்தில் இருக்கின்ற ஒரு மனிதர் ரசூலுல்லாஹ் அவங்கள சந்திக்கிறாங்க. சந்திச்ச அந்த மாத்திரத்துல எவ்வளவு நேரங்க மார்க் பயான் செஞ்சிருப்பாங்க, எவ்வளவு நேரம் எடுத்து சொல்லியிருப்பாங்க யோசிச்சு பாருங்க. ஒரு நாள் சொல்லியிருப்பாங்களா? சில நிமிடங்கள் அல்லாஹ்வை பற்றி அடையாளப்படுத்துகிறாங்க. அல்லாஹ் மட்டும் வணங்கணும்னு சொல்றாங்க. உடன்படிக்கையில் சில கருத்துக்களை, நல்ல அஹ்லாக்குகளை சொல்லி கொடுக்குறாங்க. அவ்வளவுதான். அவர் ஒரு கொள்ளை கூட்டத்தில் இருந்த ஒரு ஒரு மாற கோரத்தன்மை உள்ள ஒரு மனிதர். சில மினிட்ஸ் சொல்லி கொடுக்கப்பட்ட அந்த மார்க்கம் அவர் உள்ளத்தை ஈர்த்து கொண்டு இஸ்லாத்துக்கு வந்துட்டார். இப்ப யார் கோரத்தன்மை உள்ளவங்க? நம்ம நினைக்கிறோம் அவங்கதான் கல் நெஞ்சமா இருந்து இஸ்லாத்துக்கு வந்தாங்க, அப்படியாக மார்க்கம் பேசுறோம். நாம குர்ஆன் இன்றைக்கு கையில் இருக்கிறது, இதுதான் மார்க்கம் என்று சில தவறுகளை செய்கின்ற மக்கள் மத்தியில் எடுத்துரைக்கிறோம். தூசி மாதிரி தட்டி உரமா இல்ல. யார் கோரத்தன்மை உள்ளவங்க? அவங்களா சில நிமிடம் சொல்லப்பட்ட மார்க்கம் அவர்களை கவர்ந்தது. ஒட்டுமொத்த மார்க்கம் இன்றைக்கு கையில் இருக்கிறது நம்மிடத்துல. இதுதான் அல்லாஹ்வுடைய கட்டளை, இதை செய்யாதீர்கள் என்று அல்லாஹ்வின் குர்ஆனை வைத்து எடுத்து சொன்னாலும் எடுத்தெறிந்து திரிகின்ற நபர்களை இன்றைக்கு இஸ்லாமிய மக்களை பார்க்க முடிகிறது. அப்ப அவங்க எப்படி இருந்தாங்க, நாம எப்படி இருந்தாங்க கம்பேர் பண்ணி பாருங்க. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க. இப்ப அல்லாஹ்வுடைய சொல்றாங்க, அபூதரே நேரா ஊருக்கு போயிருங்க, இங்க ஒரு வாய் திறக்கக்கூடாது. நிலைமை ரசூலுல்லாஹ்க்கு தெரியும், இங்க எந்த வார்த்தையும் பேசக்கூடாது. நேரா உங்க கோத்திரத்துக்கு போயிருங்க, கிஃபார் கோத்திரத்துல போய் மார்க்கத்தை சொல்லுங்க, ஏற்பவர்கள் ஏற்கட்டும். எனக்கு அல்லாஹ் காண்பித்திருக்கிறான், மதினா என்ற ஒரு இடத்திற்கு நான் செல்ல இருக்கிறேன். மதினாவுக்கு நான் போனதுக்கு அப்புறம் அங்கே ஒரு சுமூகமான மனநிலை உருவாகும், மக்கள் இஸ்லாத்தை ஏற்பார்கள். அப்ப உங்களோட யாரெல்லாம் மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார்களோ அவங்களோட மதினாவுக்கு வந்துருங்க. ரசூலுல்லாஹ்வுடைய கட்டளை தான். அபூதருக்கு அது பொறுக்கலை. அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்க சொன்ன மார்க்கம் சத்தியம் தானே, உண்மைதானே, அல்லாஹ் உண்மைதானே, நீங்க தூதர் தானே. நான் இந்த குறைஷியர்கள் அடிச்சான்ல, அந்த இடத்துல நின்று இந்த மார்க்கத்தை சொல்லாம ஊருக்கு போக மாட்டேன்ட்டார். சொல்லியே அவை சத்தியம் என்றால் அதை நான் சொல்லித்தான் தீருவேன் என்று போறாரு. அந்த வேகத்தோடைய இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அந்த வேகத்தோடைய போய் காபத்துல்லாஹ்க்கு முன்னால் நின்று அழைக்கிறார். யா மஹ்ஷர குறைஷ், குறைஷியர்களே வாங்க, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், அல்லாஹ் ஒருவன் தான் இறைவன் என்பதை நான் சாட்சி பகர்கிறேன், இவர் முஹம்மது என்பவர் அல்லாஹ்வின் தூதர் தான் என்பதை நான் சாட்சி பகர்கிறேன் சத்தம் போட்டு சொல்றாரு. சொன்ன உடனே எல்லாம் கூடிட்டான். மறுபடியும் வந்துட்டாரு, வாங்கன்னு எல்லாம் கூடி அடிச்சா மறுபடியும் அதே மாதிரி அடி. அந்த இடத்தில் அப்பாஸ் என்று சொல்லப்படுங்க, பின்னாடி அவர் இஸ்லாத்துக்கு வந்தாரு. அன்றைய காலத்தில் அவர் இஸ்லாத்துக்கு வரவில்லை. அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர் என்ன செய்யறாருன்னா, அபூதர் அவருக்கு மேல படுத்து சரியான அடி அடினா முகம் எல்லாமே செவந்து போகின்ற அளவுக்கு பயங்கரமான அடி உதைக்கு அவர்கள் உள்ளாக்கப்படுகிறார்கள். அல்லாஹ்வின் மார்க்கத்தை சொன்னதற்காக அடிக்கப்படுறாங்க. அப்பாஸ் அவர்கள் மேல படுத்து தடுக்கிறாங்க. குறைஷியர்கள் சொல்றாங்க, இவர் யாருன்னு தெரியுதா, இவர் கிஃபார் குலத்தை சேர்ந்தவரு, நீங்க ஏதாவது பயணத்துக்கு மதீனாவை நோக்கி போனா உங்களை சாகடிச்சிருவாங்க, பாத்துக்கிறீங்க, இவர் அந்த கோத்திரத்தை சேர்ந்தவர், யார் மேல கை வைக்கிறீங்க என்று அந்த கோத்திரத்தை பற்றி அடையாளப்படுத்தின உடனே மக்கள் அப்படி பிரிச்சுட்டாங்க. அவர் கொஞ்சம் மனநிலை மாறுது, உடல்நிலை மாறுது. ஜம்சமுடைய நீரை எடுத்து அவர் மேனி என்ன செய்கிறாரு, கழுவிக்கிறாரு, உடம்ப சுத்தப்படுத்திக்கிறாரு, ரத்தத்தெல்லாம் கழுவிட்டு மறுபடியும் எந்திரிச்சு அன்கான்சியஸ்ல இருந்து சரியான மைண்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் என்ன செய்யறாரு, அதே சத்தம். எதிரி இவன் தான் தெரிஞ்சு அதுல அடிபட்டுட்டோன்னு வைங்களேன்,
ஈமான் இன்னும் பலமாயிரும். ஈமான் யாருக்கு உறுதியா இருக்குதோ, நீங்க பலஸ்தீனை பார்க்கலாம். பலஸ்தீன் அந்த மக்கள் சுப்ஹானல்லாஹ், இன்றைக்கு என்னுடைய சிந்தனைப்படி நான் பார்க்கிறேன், அல்லாஹுவின் தூதருடைய சமுதாயம் சஹாபாக்கள் எப்படி ஒரு வீரமிக்க உம்மத்தாக அன்றைக்கு வாழ்ந்தார்களோ அவங்கள நம்ம பார்க்க முடியல, வரலாறு தான் பார்க்கிறோம். இன்றைக்கு அது போன்ற ஒரு ஒரு கூட்டத்தை நம்ம கண் முன்னாடி எல்லாம் காட்டுறோம். நம்ம ஈமான்ல என்னன்னு தோணுது. சின்ன சின்ன பிள்ளைகள் கூட, அன்புள்ள சகோதரிகளே, இந்த போர் என்பது இன்னைக்கு நேத்தல்ல. பலஸ்தீனுக்கும் யகூதிகளுக்கும் மத்தியிலான போர் ஏதோ இப்ப நம்ம மீடியாவில் படிக்கிறோமே, இது அல்ல. ஆரம்ப கட்டத்திலிருந்து நடக்கிற ஒரு போராட்டம். பலஸ்தீன் என்கின்ற அந்த மேப்பை எடுத்துட்டான். ஒன்னு ரெண்டாக அங்கே காசா அங்கே ஒவ்வொரு பகுதியில சில இஸ்லாமியர்கள் இன்றைக்கு வாழ்கிறார்கள். எல்லாரையும் அடிச்சுட்டான். இன்னைக்கு மேப்ல அடிச்சு பாருங்க, கூகுள் மேப்ல அடிச்சீங்கன்னா பலஸ்தீன் ஒரு ஏரியாவே இல்லை, நாடே இல்லை. அது அப்படியே இஸ்ரேல் என்கின்ற அந்த மையப்படுத்தி இருக்கிறான். யகூதி வந்தேரிகள் அங்கே அவங்களுக்கு இடம் கொடுத்தனால உள்ளே வந்து அவன் அறிவை பயன்படுத்தி அவனுடைய அந்த தொழில் துறைகளையும் டெக்னாலஜியிலும் வளர்த்து என்ன செஞ்சான், இஸ்லாமிய மக்களை சன்னம் சன்னமாக அழிக்க ஆரம்பித்தான், கருவறுக்க ஆரம்பித்தான். ஒவ்வொரு ஸ்கூலு, ஹாஸ்பிட்டல், கோழைகள் இங்கதான் அடிப்பான். எங்கெல்லாம் பெண்கள் இருக்கிறாங்களோ அடிப்பான். ஹாஸ்பிட்டல்ல போய் நோயாளிகள் தங்கி இருக்கிறாங்களா அடிப்பான். பிஞ்சு குழந்தைகள் ஸ்கூல்ல படிக்கிறாங்களா அடிப்பான். ரமலானுடைய மாதமா பள்ளி வாசல்களில் மக்கள் குழுமி இருக்கிறார்களா அடிப்பான். ஒரு நேரம் அவனுக்கு மிச்சமாகாது. இன்னைக்கு நம்ம அந்த பாலஸ்தீன் எடுத்து பார்த்தா குப்பை கூலங்களுக்கு மத்தியிலும் அல்லாஹ்வை அவர்கள் வணங்கி கொண்டிருக்கிறார்கள். ரமலானுடைய மாதத்துல குப்பை கூலங்கள், ஒரு கட்டிடம் இல்ல, வீடு இல்ல, எதுவுமே இல்லை. எந்த நாம் வசிக்கின்ற இந்த வாழ்க்கை தேவைக்கான எந்த வசதியுமே இல்லை. அப்படி ஒரு கட்டத்தில் அவர்கள் வசித்தாலும் அவங்களுடைய ஈமான் குறைந்து போகும். ஒருத்தர சொல்லுங்க, அவன் வரலாற்றுல யகூதி இவ்வளவு பேர் அடிச்சாங்கல்ல, அடித்தால் இதை அழிச்சிடலாம் நினைச்சால, அதான அவன் டார்கெட்டு. இவங்களை எப்படியாவது ஏதோ செஞ்சு பார்க்கறான், முடியல, இஸ்லாத்தை விட்டு அவங்கள மீள வைக்க முடியல, இவனை காலி பண்ணிடுவோமே, அடிச்சுட்டு அவன் மீண்டுருவான்ல, பயந்துருவான்ல, அச்சப்பட்டுருவான்ல. இவ்வளவு காலத்தின் போராட்டம் ஒரு இஸ்லாமியனை யகூதியாகவோ கிறிஸ்துவனாகவோ நெருப்பு வணங்கியாகவோ அவனால் மாற்ற முடியவில்லை. எதிரினுடைய அந்த வீரியத்தை ஒரு ஈமானிய உண்மை உணர்வுள்ள ஒருவன் அறிந்து கொண்டால் அவன் ஈமான் இன்னும் அதிகரிக்கும். பயப்பட மாட்டான், பயம் வராது. ஏன்னா மரணம் என்பது அது அவனுக்கு வெற்றி. அதை உண்மையை உணர்ந்துட்டான்னு வைங்க, மௌத்து வெற்றி. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து நெருப்புல தூக்கி போட்டாங்க, அல்லாஹ் காப்பாத்த போறேன்னு சொன்னானா? குர்ஆன்ல அப்படியே வருது, இப்ராஹிம் நீ தைரியமா நான் காப்பாத்துவேன்னு சொன்னானா? ஹஸ்பி அல்லாஹ். அவர் சொன்னது இந்த நெருப்பில் அவர் மரணமாகவும் செய்யலாம். ஏன்னா அல்லாஹ்வுக்கு தெரியும் அல்லாஹ் என்ன நடக்க போறான், இங்க என்ன நடக்க போகுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தெரியாது, அல்லாஹ்வுக்கு தெரியும். அவருடைய எண்ணம் எதுவாகவும் இருக்கலாம், அல்லாஹ் காப்பாத்தலாம், மரணிக்கவும் செய்யலாம். ஏன்னா யகூதிகளை என்ன செஞ்சிருக்கிறாங்க, பல நபிமார்களை கொலை செய்ததாக அல்லாஹ் குர்ஆன்ல பதிவு செய்யறான். நபிமார்களை கொல்லவும் செய்திருக்கிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நெருப்புல விழுவுறதுக்கு முன்னாடி அவங்க சொன்ன வார்த்தை ஹஸ்பி அல்லாஹ். ஆனா அல்லாஹ் என்ன செஞ்சான், அவங்கள காப்பாத்தின, நெருப்புல விழ விடணும். அப்ப ஒரு கட்டத்தை நாம் தாண்டும் பொழுது நம்முடைய ஈமான் வலுப்பெறும். பலஸ்தீன மக்களுடைய ஈமான் இன்றைக்கும் வலுவாக இருக்கிறது, உறுதியாக இருக்கிறது. எவ்வளவு சோதனைகளை இழப்புகளை சந்தித்தாலும் அவங்க தளர்வாக உறுதியோடு இருக்கிறாங்க. இப்ப இங்க அபூதர் அவர்கள் அடிபட்ட உடனே அவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா ஓடிடுவாரு, பயந்துட்டாரு. ரிலாக்ஸ் ஆனவனும் மறுபடியும் என்ன செய்யறாரு, மறுபடியும் சொல்றாரு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஅன்னஹு, மறுபடியும் அடிக்கிறார். இரண்டாவது முறை உடம்பு எவ்வளவு வேதனை தாங்கும், கடுமையாக அடித்து மயக்கமாகிறது. அப்போ அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு தான் காப்பாத்துறாரு. மூன்றாவது முறையும் எழுந்து மார்க்கத்தை சொல்றார். ஓயல அவர் அங்கேயே மௌத்தாயிரலாம் நினைச்சாரா என்னமோ, அல்லாஹ் அலம். மறுபடியும் சொல்லிக் கொண்டே இருக்கிறார். அடியினுடைய வேகத்தையும் வலியையும் தாண்டி இந்த இறை மார்க்கத்தை இந்த மக்கள் மத்தியில் நான் சொல்ல வேண்டும் என்கின்ற அந்த உத்வேகம் எடுத்து சொல்றார். மறுபடியும் அடி உழுகுது. அப்பாஸ் அவருக்கு சில உபதேசத்தை சொல்லி, வேணாம் நீங்க ஊருக்கு போயிருங்க என்று அவர் அனுப்பி வைத்தார் என்று பார்க்கிறோம். அவர் ஹிஃபார் குலத்துக்கு போறாங்க, தன் சகோதரருக்கு அந்த மார்க்கத்தை சொல்கிறார்கள். தன்னோட அதை நிறுத்திக்கல, அங்க போய் தன் சகோதரருக்கு சொல்றாரு, தாய்க்கு சொல்றாங்க. அப்படியே சன்னமாக ஹிஃபார் கோத்திரமே அவர் மூலமாக என்னாச்சு, இஸ்லாத்துக்கு வந்தது. நாம எப்படி இருக்கிறோம்? அல்லாஹ் ஒரு அற்புதமான மார்க்கத்தை தந்திருக்கிறான். எத்தனை பேருக்கு இதை சொல்றோம்? ஒரு கொள்ளை கோத்திரத்தை சேர்ந்தவர், ஒரு கொள்ளை அடிக்கிற நபராக இருந்தவர், கடுமையான உள்ளம் உள்ளவராக இருந்தவர், அடுத்தவனை அடிச்சு திருடுறதா எப்படி இருந்திருப்பாங்க? இஸ்லாத்துக்கு வந்தாரு. அவருடைய நிலையை பாருங்க. குடும்பத்துக்கு முதல்ல மார்க்கத்தை சொல்றாரு, குடும்பம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறது, அவர் மூலமாக அந்த கோத்திரமே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அப்ப அவருடைய உழைப்பு எப்படி இருந்திருக்கும் மார்க்கத்தை நோக்கி?
நாம எத்தனை பேருக்கு சொல்றோம்? நமக்கு அடி கிடைக்க போறதில்ல. நம்ம பக்கத்து வீட்டுல சரியான கொள்கை விளங்காத ஒரு இணை வைப்பு கொள்கை உள்ள ஒரு மனிதர் இருக்கிறார். கையில தாயத்து கட்டு இருக்கிறாங்க, பக்கத்திலே உட்கார்ந்து இருக்கிறாங்க, பக்கத்திலே தொழுகிறாங்க. எத்தனை பேருக்கு சொல்றோம்? சொன்னா சங்கடம் போடுவாங்களோ, சத்தம் போடுவாங்களோ? சத்தம் போடுறாங்க, சங்கடம் போடுறாங்க. அபூதர் அடிச்ச மாதிரி உங்களை அடிக்க மாட்டாங்களே, அவர் வாங்குற மாதிரி அடி விடுவாது. யாரும் கத்தி எடுத்துட்டு வந்து உங்களை கொலை செய்ய போறது இல்லையே. இன்றைக்கு அப்படியான காலகட்டங்களை எல்லாம் ஏற்படுத்தலையே, எல்லாம் சுமூகமாக்கி இருக்கிறானே. பகைத்துக் கொண்டாலும் இறைவனுக்கான பகை, அது இறைவனிடத்தில் கண்ணியமான நிலை சகோதரிகளே. இப்ப நம்ம கண்ணு முன்னாடி நம் தாயோ தந்தையோ பிள்ளைகளோ நம் உறவுகளோ நம் நட்பு வட்டாரங்களோ ஒரு தீமையில் ஈடுபடுகின்ற பொழுது நாம் அறிந்து வைத்திருக்கிற மார்க்கத்தை எப்படி நாம சொல்றோம் அல்லது மறைக்கிறோம்? யோசிப்பாரு. நம்ம சகோதரர், நம்முடைய நண்பர் ஒருத்தர் சிகரெட் பிடிக்கிறார், நமக்கு அது தவறுன்னு தெரியுது, அல்லாஹ் தடுத்திருக்கிறான்னு தெரியுது, இது மூலம் பல மக்கள் நோவினை அனுபவிக்கிறாங்கன்னு தெரியுது, அல்லாஹ் இதன் மூலம் அவருக்கு தண்டனை கொடுப்பான்னு தெரியுது. எவ்வளவு பேர் சொல்றோம்? சொல்ல மாட்டோம். சொன்னா நம்மளை பகைச்சிருவான். இது என்ன நட்பு? இஸ்லாம் இந்த நட்பு ஆரோக்கியம் சொல்லல, தடுக்கணும். அவன் பகைச்சாலும் அவன் நரகத்துக்கு போகக்கூடாதுங்கிற எண்ணம் உனக்கு வருது இல்லையா? இதுதான் உண்மையான நட்பு. உன் சகோதரி, உன் தோழி ஏதாவது ஒரு தீமையை செய்கின்ற பொழுது நீ சொன்னால் உன்னை பகைப்பாள், உன் மீது குரோதம் வைப்பாள், உன்னை தண்டிப்பாள், திட்டுவாள் என்பதை தாண்டி அவள் செய்கின்ற தீமை அது தீமை என்பதை நான் உணர்கிறேன், அல்லாஹ் அதை தடுத்திருக்கிறான் என்பதை நான் உணர்கிறேன். இந்த தீமையோடு அவள் மரணித்தால் அல்லாஹ் அவளது மறுமையை நாசமாக்குவான். அதனால இந்த உலகத்துல என்ன வேணா சொல்லட்டும், நான் சொல்லித்தான் தீருவேன் என்று சொல்கின்ற சகோதரிகள் எத்தனை பேர் இருக்கிறோம்? அபூதர் ஏற்றுக்கொண்ட அந்த மார்க்கத்தை அவரோட நிறுத்திக்கிறல, போய் எல்லா இடத்துலையும் பரப்பிட்டாரு. சிறந்த குணம். இப்படிப்பட்ட ஒரு நபித்தோழர் இவர் ஒரு கட்டத்துல பாருங்க, நிறைய இருக்கு, சொன்னா போயிடும் நேரம். அவ்வளவு பெரிய டீப்பான வரலாறு இவருடைய வரலாறு. ஒரு சில கட்டங்களை மட்டும் சொல்றேன். மதீனா வந்ததுக்கு அப்புறம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி இவர் என்ன செய்வார்னா பின்தொடர்ந்துகிட்டே இருப்பார். நபியின் மீது உண்டான நேசம். ஒரு சந்தர்ப்பத்தில் அபூதர் அவர்கள் ரசூலுல்லாஹ் ஒரு இருட்டு நேரத்துல நடந்து போறாங்க. நள்ளிரவு நேரத்துல வீட்டை விட்டு வெளியே வந்து நடந்து போறாங்க. அப்ப நிலா வெளிச்சம் மட்டும்தான் இருக்கும், எந்த விளக்குகளும் இருக்காது. ஒரு உருவம் போறது தெரியும். பின்னாடி அபூதர் ரசூலுல்லாஹ் பின்தொடர்ந்து போறாரு. சொல்லல அங்க போறாங்க ரசூலுல்லாஹ்னா பின்னாடி எப்படி போறாரு. சத்தம் மட்டும் கேட்குது, கால் ஒப்பம்ல சத்தம் கேட்குது. ரசூலுல்லாஹ்க்கு தெரியும் யார் இந்த மாதிரி நேரத்துல இப்படி பின்தொடருவாங்க. ஏன்னா ரசூலுல்லாஹ் எல்லாத்தையும் அறிஞ்சு வச்சிருப்பாங்க. யார் வர்றா, யார் மிஸ் ஆகுறா, யார் இப்படி பின்தொடர்வா எல்லாம் தெரியும் ரசூலுல்லாஹ்க்கு. அவ்வளவு மக்களோடு மக்களாக கலந்து உறவாடிய ஒரு தூதர். அபூதர் தான் வர்றாரு ரசூலுல்லாஹ்க்கு தெரிஞ்சுக்கிச்சு. ஏன்னா அடிக்கடி பின்தொடரக்கூடிய ஒரு மனிதர். யார் அது? அபூதரான்னு ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. யார் ரசூலுல்லாஹ்? ஆமா அபூதர் வந்துருச்சு, வாங்க என்னோட. பக்கத்துல ரசூலுல்லாஹ் கூப்பிட்டு அழைத்து கொண்டு செல்கிறார்கள். அபூதர் ரலியல்லாஹு அன்ஹுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு மிக முத்தாய்ப்பான கட்டம் என்று இதை சொல்லலாம். அவர் லைஃபையே அது புரட்டி போட்டுச்சு. இந்த நேரத்துல ரசூலுல்லாஹ் செஞ்ச அந்த உபதேசம் அபூதருடைய அந்த லைஃபையே அப்படியே புரட்டிச்சு. ரசூலுல்லாஹ் நடந்து போறாங்க. உஹது மலை அந்த பக்கம் கடந்து வருது. உஹது மலையை பார்த்துட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அபூதரே இது என்னன்னு தெரியுதா? ரசூலுல்லாஹ் ஏதோ ஒரு வேலைக்கு ஏவ போறாங்கன்னு அவங்க நினைச்சிட்டு அல்லாஹ்வுடைய தூதரே உஹது மலை எனக்கு தெரியும் அப்படின்னாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அபூதரே நீங்கள் ஒன்றை விளங்கிக் கொள்ளுங்கள், இந்த உஹது மலை அளவுக்கு அல்லாஹ் எனக்கு தங்கத்தை தந்தாலும், ரசூலுல்லாஹ்வுடைய எண்ணம், இந்த உஹது மலை அளவுக்கு அல்லாஹ் எனக்கு தங்கத்தை தந்தாலும் நான் கடன் கொடுப்பதற்கான தேவையை எடுத்து வைத்து விட்டு அனைத்தையும் மக்களுக்கு தர்மம் செய்து விடுவேன், அதான் நான் விரும்புறேன் அப்படின்னு. இதே அபூதர்கிட்ட சொன்னாங்க. அபூதருடைய கல்பு ரசூலுல்லாஹ்க்கு விளங்கும். உண்மையில் இஸ்லாமிய வரலாறுகளை நீங்கள் எடுத்து படித்தால் அல்லாஹுடைய தூதர் வாழ்ந்த எளிமைக்கு நிகரான ஒரு வாழ்க்கைன்னா அபூதரை மட்டும்தான் சொல்லணும். ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை இருந்ததுல பயிர் ஒட்டி போய் வீட்டுல ஒண்ணும் இல்லாம ஒரு அற்பமான குடிசையில் வாழ்ந்த அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த வாழ்க்கை இருக்க எளிமையான வாழ்க்கை. சஹாபாக்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தரஜா, ஒவ்வொரு தியாகம், அதுல மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் இந்த எளிமையான வாழ்க்கை ரசூலுல்லாஹ் எதை விரும்பினாங்களோ அதை அந்த தோழருக்கு சொல்றாங்க. அப்படியே கேப்சர் பண்ணிட்டாரு. ரசூலுல்லாஹ் ஏதோ வசியத்தை எனக்கு செய்யறாங்க, இதை என் வாழ்க்கையில் நான் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அங்கே அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன அந்த வாசகத்தை அப்படியே உள்ளத்தில் ஏந்தி அபூதர் அவர்கள் கடைசி கட்டம் வரைக்கும் உலக பற்றின்மையோடு வாழ்ந்த ஒரு தோழர். அந்த நொடி அவர் வாழ்க்கையை மாத்திருச்சு. பொருளாதார விஷயத்துல, உலக வாழ்க்கையை நேசிக்கிற விஷயத்துல அப்படியே டைவர்ட் ஆனார். நான் பின்னாடி சொல்றேன். ரசூலுல்லாஹ் அப்படி கடந்து போனாங்க. இதை சொல்லிட்டாங்கல்ல, சொல்லிட்டு போனாங்க. இது கடமை அல்ல,
ரசூலுல்லாஹ் அதை விரும்புறாங்க. உஹது மலை அளவுக்கு நமக்கு தங்கம் இருக்குதுன்னா எல்லாத்தையும் தர்மம் செய்யணும்னு இஸ்லாம் யாரையும் கட்டாயப்படுத்தல. சரியா? அப்படி தப்பா விளங்கிடக்கூடாது. நபியை அவங்க அதை விரும்புறாங்க. ரசூலுல்லாஹ் எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தாங்கல்ல, இப்படித்தான் எல்லாரும் வாழணும்னு வழிகாட்டிட்டு போகல. அவங்க அதை விரும்பினாங்க. அந்த வாழ்க்கையை அவர்கள் அதை விரும்பினார்கள். தனக்கு எதை விரும்பினார்களோ அவருக்கு அதை வசியத்தை செய்யறாங்க, சொல்றாங்க இதுதான் அப்படின்னு சொன்னாங்க. அவர் உள்ளத்தில் அதை ஏற்றுக்கொண்டார். ரசூலுல்லாஹ் அபூதர் அங்க நிப்பாட்டினாங்க, கொஞ்ச நேரம் நில்லுங்க, போயிட்டு வந்துடுறேன். ஒரு இருட்டு பகுதி, ரசூலுல்லாஹ்வுடைய உருவம் மறைகின்ற அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் போயிட்டாங்க. அபூதர் நிக்கிறாரு. நான் சொல்ற வரைக்கும் நீங்க நவலக்கூடாது, இங்கேயே நில்லுங்க, என்ன சத்தம் கேட்டாலும் வந்துடக்கூடாதுன்னாங்க. என்ன சத்தம் கேட்டாலும் வந்துடக்கூடாது, இங்கேயே நில்லுங்கன்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் போறாங்க. உருவம் மறைஞ்சிருச்சு. கொஞ்சம் தூரத்துல உருவம் மறைஞ்சிருச்சு. சத்தம் கேட்குது, அபூதருக்கு சத்தம் கேட்குது. அவங்க கல்வி போது ரசூலுல்லாஹ்க்கு எதுவும் நடந்திருக்குமோ, ஏதோ சத்தம் கேட்குது, ஏதோ ஆபத்து வந்திருக்குமோ, போய் பார்த்துருவோமா என்று அவர் உள்ளத்தோடு போராடும் பொழுது ஒரு மைண்ட் வாய்ஸ், ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே இந்த இடத்த விட்டு நவலக்கூடாதுன்னு. அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தைக்கு அவர் கட்டுப்பட்டு நடக்கிறார். போவானா பார்ப்போம். ரசூலுல்லாஹ் திரும்பி வந்தாங்க. வரும் பொழுது அபூதர் அவர் கேட்கிறாங்க, யார ரசூலுல்லாஹ் என்ன சத்தம் அது? அபூதர் அந்த வாய்ஸ் கேட்டீங்களா நீங்க கேட்கிறாங்க ரசூலுல்லாஹ். ஏன் தெரியுமா? அது ஜிப்ரீல், என்னிடத்தில் வந்தவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். ஒரு வஹி செய்தியை சொல்றதுக்காக அல்லாஹ் என்னை கூப்பிட்டா, அதுக்கு தான் நான் வந்தேன். நீங்க பின்தொடர்ந்து வந்தீங்க. உங்களை இந்த இடத்துல நிறுத்தி விட்டு நான் சென்று உரையாட போனது ஜிப்ரீல் இடத்தில். அந்த சத்தத்தை நீங்க கேட்டீங்களா என்று ஆச்சரியமாக அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார்கள். அபூதர் ஆமாண்டாங்க, ஒரு சத்தம் கேட்டுச்சு அல்லாஹ்வுடைய தூதரே. அப்ப பாருங்க, அல்லாஹ் அவங்களை எவ்வளவு நேசித்திருந்தால் இப்படியான ஒரு நிகழ்வு ஏற்படுத்துவான். ஜிப்ரீல் அவர் ஒரு வானவர், உலகத்துல யாருமே அல்லாஹ்வின் தூதரை விட கேட்டவங்க கிடையாது. முன் சென்ற நபிமார்கள் கேட்டார்கள். ரசூலுல்லாஹ் காலத்துல யாராவது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய வாய்ஸை கேட்டிருப்பாங்களா? அபூதர் அவர்கள் கேட்டார்கள் அந்த ஹதீஸ்ல வருது. ஏதோ சப்தத்தை கேட்டதாக வருகிறது. இப்பேற்பட்ட ஒரு நிகழ்வு நடந்தது. இதை கடந்து நீங்கள் செல்கின்ற பொழுது பாருங்க, ரசூலுல்லாஹ் இந்த அட்வைஸ் பண்ணாங்கல்ல, உஹது மலையளவு தங்க இருந்தாலும் நான் தர்மத்துக்காக கொடுத்துருவேன், கடனுக்காக எடுத்து வைத்துக் கொள்வேன்னு சொன்னாங்கல்ல. அபூதருடைய லைஃப் ட்ரெண்ட் மாறுது. ரசூலுல்லாஹ்வுடைய மரணம், அவருடைய வாழ்க்கை பயணமே வேற மாதிரி ஆயிடுச்சு. அவருடைய அதிகமான பயான்களை நீங்க பாத்தீங்கன்னா, ஏன்னா சஹாபாக் ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்துக்கு அப்புறம் சஹாபாக்களை கடந்து நிறைய சின்ன சின்ன தோழர்கள் வாழ்ந்த காலகட்டங்கள். அந்த கட்டத்துல இவங்க தான் என்ன இமாம்கள், மார்க்கத்தை எடுத்து சொல்லக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடியவர்கள். இவங்களுடைய அதிகமான மார்க்க ஸ்பீச்சை நீங்க பாத்தீங்கன்னா பொருளாதாரம் பத்தி. ஒரு கட்டத்துல உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் ஆட்சி காலம், அவர் இருக்கிற அந்த பிரதேசத்துக்கு போய் அபூதர் ஒவ்வொரு சில இடங்களை பார்க்கறாங்க. நிறைய ஏழைகள் இருக்கிறாங்க, நிறைய ஏழைகள், வசதி படைக்காதவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்ப அவர் பொது சபைக்கு போறார். போய் மக்கள் இருக்கின்ற அந்த மார்க்கெட்ல நின்று சத்தம் போடுறார். மக்களை அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்னார்கள், யார் தங்கத்தையும் வெள்ளியையும் பதுக்கி வைத்துக் கொண்டு ஏழைகளுக்கு, அனாதைகளுக்கு, தேவையுள்ள மக்களுக்கு கொடுக்காமல் தமக்கென்று அதை வைத்துக் கொள்வார்களோ அந்த பொருளாதாரங்களை அல்லாஹ் நரகத்தின் கண்குகளாக மாற்றி உங்களை வேதனை செய்வான். சத்தம் போடுறார். சத்தம் போட்டா எல்லா மக்களுக்கும் பீதி ஆயிடுச்சு. புதுசா ஒரு மனுஷர், ஏன்னா அவங்களுக்கு அதிகம் அறிமுகமாகாத ஒரு மனிதர் அந்த இடத்துல, மூத்த சஹாபி, ஆரம்ப காலகட்டத்தின் சஹாபி. சிலருக்கு தான் தெரியும் அவரை யாருன்னு. எல்லாம் பீதி அடைஞ்சு போய் பக்கத்துல சிலர் போய் அவரை பார்த்தா அவர் தோற்றத்தை அரிசில வருது, முடியெல்லாம் ஒரு மாதிரி பரட்டையாக, ஒரு அற்பமான ஆடைகள் அணிந்து, பொருளாதாரத்துல ரொம்ப ஏழ்மையில் இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு தோழராக அவர் இருக்கிறார். ஆனா அவர் பயான பார்த்தா இப்படி இருக்குது. பக்கத்துல போய் உட்கார்ந்து இப்படிலாம் சொல்றீங்களே, எங்களுக்கு பயமா இருக்குது கேட்கிறாங்க மக்கள். நீங்க சொல்ற இந்த வார்த்தைகள் எங்களுக்கு அதிர்ச்சியாக இருக்கிறத, நீங்க யாரு அப்படின்னு கேட்கிறாங்க. நானா அபூதர், சாஹிப் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் தூதரோடு வாழ்ந்த அவருடைய தோழர், ரசூலுல்லாஹ்வுடைய தோழர். இந்த வார்த்தையை கேட்டவன அவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் பதட்டம் ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தையில சொல்றாரு. இவர் இன்னும் கொஞ்சம் ஆழமா சொன்னாரு. உங்கள் தேவை என்ன ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, தர்மத்துக்கு கடனுக்கு எடுத்து வைக்கிறது போக மக்கள் தர்மம் செஞ்சிருவேன். இதை அவர் அப்படியே கேப்சர் பண்ணி மக்கள்கிட்ட எப்படி பிரச்சாரம் செய்யறாருன்னா, அவர் புரிந்து கொண்ட அந்த விதத்தை, உங்க தேவைக்கு எடுத்து வைத்தது போக எல்லாத்தையும் தர்மம் செஞ்சிடணும். யார் வீட்டுல எந்த எக்ஸ்ட்ரா சொத்துக்கள் இருக்கக்கூடாது, அல்லாஹ் அவங்களை கண்டிப்பான், இப்படியே பிரச்சாரம் பண்றாரு. அவர் அப்படியே வாழ்ந்திருக்கிறாரு. இப்ப இது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுட்ட போகுது. மக்கள் இந்த மாதிரி செய்தி வருதுன்றவன அவரை கூப்பிடுறாங்க. ஒரு ஆட்சியாளர், ரசூலுல்லாஹ் உஸ்மானுன் ஃபில் ஜன்னா, அவர் சொர்க்கத்துக்குரியவர் என்று நன்மாராயம் சொன்ன ஒரு நபித்தோழர். அபூதர் அவங்க போறாங்க, ஸ்பாட்ல விசாரிக்கிறாங்க என்ன நடக்குதுன்னு, அவருடைய கருத்தை சொல்கிறார்கள்.
இப்ப உஸ்மான் அலி அவங்களும் சிறந்த மார்க் அறிஞர் தான். அவங்க சொல்றாங்க, உங்களுடைய இந்த வார்த்தைகள் மக்கள் மத்தியில சில குழப்பங்களை ஏற்படுத்துது, அதனால நீங்க இந்த ஸ்பாட்டை விட்டு வேறொரு இடத்துல போய் வாழலாமே. ஒரு ஆட்சி பொறுப்புல இருக்கிற அவரும் ஒரு நல்ல மனிதர், இவரும் ஒரு நல்ல மனிதர். நான் சொல்றதை எப்படி நீங்க எதிர்க்க போச்சுன்னு சண்டைக்கு நிக்கல. ஒரு ஹலீஃபா ரசூலுல்லா சொர்க்கவாதி என்று சொன்ன ஒரு மனிதர் ஒரு வார்த்தை சொல்லும் போது அதுக்கு என்ன செஞ்சுட்டாங்க, ஆட்சி தலைவர் என்ற அடிப்படையில கட்டுப்பட்டு அந்த நாட்டை விட்டு போயிடறாங்க. எங்கன்னா மதினாவுக்கு பக்கத்துல ரபுதா என்று சொல்லப்படுகின்ற ஒரு இடத்தில் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவங்க மனைவி, அவங்களுடைய ஒரு பணியார், 3 பேர் தான். அங்க எந்த வீடுமே கிடையாது, எந்த மக்கள் நடமாட்டமும் கிடையாது. அவர் வாழ்க்கையை பாருங்க, உலகத்தை வெறுத்துட்டார். ரசூலுல்லாஹ் சொன்ன அந்த வார்த்தை, பொருளாதாரம், உலக இன்பம் எல்லாத்தையும் வெறுத்து தன்னந்தனியாக ஒரு குடிசை போட்டு வீட்டில் எந்த பாத்திர பண்டமும் கிடையாது, எக்ஸ்ட்ரா ட்ரெஸ்ஸு கிடையாது. ஒரு சஹாபி அவரை கடந்து போகும்போது, மதினாவுல இருந்து கடந்து போகும்போது அவரை பார்ப்பாரு, போய் கேட்பாங்க. ஏண்டா வீட்டு வாசல்ல பார்த்தீங்கன்னா பணியாள் உட்காந்துருப்பாங்க, 2 ஆடை போட்டிருப்பாரு. எந்த பணியாளுக்கும் 2 ட்ரெஸ் யாரும் கொடுக்க மாட்டாங்க. அபூதர் அவரும் 2 ட்ரெஸ் போட்டிருப்பாரு, மொத்தம் இருக்கிற 2 ட்ரெஸ் மேல போட்டிருக்க இந்த 2 ஆடைகள் அவர்கிட்ட இருந்தது. ஆச்சரியப்பட்டு அந்த சஹாபி கேட்பாரு, ஏன் நீங்களும் இதே மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்கீங்க, அவருக்கும் அதே ட்ரெஸ்ஸை கொடுத்திருக்கீங்களே என்று கேட்கும் பொழுது அபூதர் அவர்கள் முன்னால் நடந்த ஒரு நிகழ்வை ஞாபகப்படுத்துவார்கள். என்னோடு வாழ்ந்த ஒரு சிறந்த நபித்தோழர் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அவங்க நிறத்தை வச்சு நான் தப்பா பேசிட்டேன் ஒரு கோபத்துல. அந்த டைத்துல அல்லாஹ்வுடைய தூதர் எனக்கு உபதேசம் கொடுத்தார்கள், உங்களுக்கு கீழ் யாராவது ஒரு மனிதர், உங்களிடம் பணியாளாக இருக்கின்ற யாராவது ஒரு மனிதர் இருந்தால் நீங்கள் எதை உண்கிறீர்களோ அதிலிருந்து உண்ண கொடுங்கள், நீங்கள் எதை உடுத்துகிறீர்களோ அதிலிருந்து உடுத்த கொடுங்கள். அவங்களுக்கு அற்பமா கொடுக்காதீங்க, அவங்களுடைய சக்திக்கு மீறிய பணியை நீங்கள் கொடுக்காதீர்கள். ஒருவேளை அப்படி கொடுக்க நேர்ந்தால் நீங்களும் சேர்ந்து அவருக்கு உதவியாக இருங்கள் என்றெல்லாம் எனக்கு சொன்னாங்க. அதனால நான் போட்டிருக்க ட்ரெஸ் அவருக்கு நான் கொடுத்திருக்கேன். மொத்தம் 4 ட்ரெஸ் தான் அவர்கிட்ட இருந்தது. நம்ம வீட்டுல எவ்வளவு இருக்கும்? அவர் வாழ்க்கையில அவர் வச்சிருந்தது 4 ட்ரெஸ். 2 மேல போட்டிருக்காரு, 2 தன்னுடைய பணியாளர். அவ்வளவுதான் அவர் வாழ்க்கை. அன்புள்ள சகோதரிகளே, கடைசி கட்டம், நான் நிறைய பேச விரும்பவில்லை, நிறைய இருக்குது. கடைசி கட்டம் அவருடைய மௌத்துடைய நேரம். அபூதர் அவர்கள், நீங்க அந்த சிச்சுவேஷன் நினைச்சு பாருங்க, சரௌண்டிங்ல யாருமே இல்லை. அல்லாஹ் பாதுகாக்கணும். நம்ம வீட்டில் யாருக்காவது ஒருத்தருக்கு ஒரு உடம்பு முடியாம போயிடுச்சு, ஒரு கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன்ல இருக்கிறாங்க, மூச்சு வாங்குது, நமக்கு பதட்டமாகும். என்னதான் வலுவான நல்ல சிந்தனை உள்ள புத்தியான ஆட்களா இருந்தாலும் பதறுவோம். என்ன செய்வோம்னு அந்த நேரத்தில் நமக்கு புரியாது, வெளியே ஓடுவோம் பதறி அடிச்சுக்கிட்டு. யாராவது உதவி செய்வாங்க பக்கத்துல, அதுக்கு தானே பக்கத்து வீட்டுல இருக்கிறாங்க. அண்டை வீட்டுக்காரர்களோட ஏன் அண்டி வாழ சொல்றாங்க ரசூலுல்லாஹ், அன்பா இருக்க சொல்றாங்க. ஏதாவது ஆபத்துன்னு அவங்க உதவி செய்வாங்க, வருவாங்க, வந்து நிற்பாங்க. இதுக்கு கூட வாய்ப்பு இல்லாத ஒரு இடத்தில் அபூதர் அவர்கள் வாழ்றாங்க. அவங்க மனைவி, அந்த வீடு சுற்றி பாலைவனம், மரண நெருக்கத்தில் இருக்கிறார். அபூதர் அவங்களுடைய மனைவி அழுகிறாங்க. நிலைமை மோசமா இருக்கு இல்லையா? ஒரு ஜனாசாவுக்கு 2-3 பேர் நிக்க கூட இடம் இல்லை, அதுக்கு கூட ஆள்கை இல்லை. அந்த லெவல்ல அபூதருடைய அந்த கடைசி நெருக்கத்தின் அந்த நிலை இருக்க பார்த்து அபூதர் அவங்களுடைய மனைவி அழுது கொண்டு இருக்கிறார்கள். அப்ப அபூதர் அலி அவங்க சொல்றாங்க, மனைவியை அழாதீங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை எனக்கு நினைவுக்கு வருகிறது. நாங்கள் அன்றைய காலகட்டத்தில் ஒரு சபையிலே அல்லாஹுவின் தூதரோடு அமர்ந்திருந்தோம். அப்பொழுது அல்லாஹுவின் தூதர் அவர்கள் ஒரு நன்மாராயம் சொன்னார்கள். ஸ்பாட்ல உட்கார்ந்து இருக்கிற அந்த மக்களை பார்த்து, உங்களில் ஒருவர் யாரும் இல்லாத வனாந்திரத்தில் மரணிப்பார், உங்களில் ஒருவர் யாரும் இல்லாத வனாந்திர பிரதேசத்திலே மரணிப்பார், அவருக்கு தொழுவிக்க ஒரு கூட்டம் வரும் அப்படின்னு அல்லாஹ்வுக்கு சொன்னாங்க. நான் எண்ணி பார்க்கிறேன், என்னோடு அந்த சபைகளில் இருந்த மக்களில் ஒருவரும் உயிரோடு இல்லை, எல்லாம் மூத்தாயிட்டான், நான் ஒருவன் தான் மிஞ்சி இருக்கிறேன். நபி அவங்க சொன்னது எனக்காக இருக்கலாம், நீங்க வெளியே போய் பாருங்க. இந்த நம்பிக்கையை பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தைக்கு அவர்கள் கொடுத்த மதிப்பு, சிந்தனை எங்கே வருது பாருங்க. கடைசி நேரம் அவங்க மனைவி அழுதுட்டு இருக்கிறாங்க. உலக வாழ்க்கைக்கான போராட்டம், யாராவது வரமாட்டாங்களா, ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா, எப்படி இவர் அடக்கம் செய்ய போறோம், தொழுவிக்க போறோம், குளிப்பாட்ட போறோம். ஒரு பெண் இல்லையா, ஒரு பெண் என்ன செய்ய முடியும்? எவ்வளவு பலவீனமா இருப்பாங்க அந்த நேரத்துல. எதுவுமே செய்ய முடியாத சூழலில் அபூதர் அவர்களுடைய உள்ளம் வேறொரு அமைதியை நோக்கி பேசுகிறது. நபி அவர்களுடைய வார்த்தையை உண்மைப்படுத்தும் விதமாக அவங்க என்ன செய்யறாங்க, மனைவிக்கு யாரும் சொல்றாங்க, வெளியே போய் பாருங்க, ரசூலுல்லாஹ் சொன்னது உண்மை நடக்கும். அபூதர் அவர்களுடைய மனைவி வெளியே போய் பார்க்கறாங்க, யாரும் வரல.
அழுது கொண்டே மறுபடியும் உள்ளே வர்றாங்க, மறுபடியும் வெளியே போய் பார்க்குறாங்க, மறுபடியும் உள்ளே வர்றாங்க. இப்படியே கொஞ்ச நேரம் நடக்க தூரத்தில் ஒரு கூட்டம் அப்படியே வருது, தூரத்தில் ஒரு கூட்டம் வருது. அந்த தாய் பார்த்துட்டு சத்தம் போட்டு கூப்பிடுறாங்க, கையை காட்டி சத்தம் போட்டு இந்த பக்கம் வாங்கன்னு அழைக்கிறாங்க. அப்ப இவங்களுடைய சவுண்டை கேட்ட அந்த கூட்டம் வேகமாக விரைந்து வருகிறது. அதில் முக்கியமான நபித்தோழர் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள், அப்துல்லா இப்னு மசூத் ரலியல்லாஹு அவர்கள் அவர் வர்றாரு. வந்து பார்த்தா என்னம்மா என்ன விஷயம், இந்த மாதிரி என்னுடைய கணவர் மரணமாக கிடக்கிறார், வந்து உதவி செய்யுங்கன்னு கேட்கிறாங்க. யாருன்னு கேட்கிறாங்க. அபூதர் என்று அவங்க மனைவி பேரை சொல்றாங்க. அபூதர் சாஹிப் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று அவருக்கு தெரியும். அபூதர் அவர்கள் வாழ்ந்த அந்த கட்டத்தில் அவர் சின்னொரு பையன், அப்துல்லா இப்னு மசூத் அவர்கள் சின்னொரு பையன். அபூதர் அவர்களை பார்த்தவங்க ரசூலுல்லாஹ்வோடு எவ்வளவு டீப்பா அன்பாக, அவர்களோடு எவ்வளவு இணக்கமாக அவர் வாழ்ந்தார்கள் என்பதை பார்த்தவர்கள். இங்க வந்து வாழ்றாரு, இப்படி ஒரு நெருக்கடியில் இருக்கிறாரு, இப்படி சிச்சுவேஷன், மனைவி வந்து அழுகிறாங்க. இதை பார்த்தவுடன் அவங்களுடைய கல்வி இலகி போகிறது. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்லி அபூதர் அவருடைய அந்த நிலையை பார்க்க உள்ள அந்த கூட்டம் போகிறது. அவங்கள பார்த்தவொடனே அந்த சஹாபி அபூதர் அவர்கள் சிரிக்கிறார். தெரிஞ்சுக்கிட்டாங்க யாருன்னு. அப்துல்லா இப்னு மசூத தெரியும், சிரித்தார்கள். அவங்களுக்கு நன்மாரைய சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அன்றைக்கு சொன்ன அந்த கூட்டம் நீங்க தான். ரசூலுல்லாஹ் இப்படி ஒரு கட்டம் வரும், இப்படி ஒருத்தர் மரணிப்பார் என்று அன்றைக்கு சொன்னார்கள். ஒரு கூட்டம் வந்து அவருக்காக துணிவிக்கும் என்றார்கள். நீங்க தான் அந்த கூட்டம், நன்மாரை பெறுங்கள் என்று தன் மரண நேரத்திலும் மற்ற மக்களுக்கு நன்மாரை கொடுத்தார். எவ்வளவு நிதானமான நேரம் பாருங்க. மூத்தா போறாரு, நிதானமாக நடக்கிறார்கள் எல்லா கட்டத்திலும். அந்த டயத்துல அபூதர் அவர்கள் எல்லாரையும் விசாரிச்சுட்டு அப்துல்லா இப்னு மசூதை பார்த்து சொல்றாங்க, உங்களில் யார் அங்கே இருக்கின்ற அந்த நகரங்களில் பொறுப்புகள் வசிக்கிறீர்களோ, பொறுப்பு எடுத்திருப்பாங்களே, ஆட்சி பொறுப்புகள் இருக்கக்கூடிய மக்கள், கிளை பொறுப்புகள் இருக்கக்கூடிய மக்கள், உங்கள யாரும் எனக்கு தொலை வைக்க கூடாதுன்றான். வந்தது ஒரு சிறு கூட்டம், தொலை வைக்க யாருமே இல்லாம இருந்தாங்க. ஒரு கூட்டம் வந்திருக்குது, அல்லாஹ் அப்படி ஒரு நாட்டத்தை தந்திருக்கிறான். அதுல இவர் சில ட்விஸ்ட வைக்கிறார். அவங்க அதை பெருசாவும் நினைக்கல. இது இவருடைய எண்ணம். இப்படி ஒரு சட்டம் இல்லை, ஆட்சியாளர்கள் தொலை வைக்க கூடாது, பொறுப்புல இருக்கவங்க தொலை வைக்க கூடாது என்ற ஒரு சட்டம் இல்லை. இவர் ஆட்சி பொறுப்பில் இருப்பவர்கள் ஒருவேளை நீதி தவறி நடந்திருக்கலாம், அவங்க எனக்கு வேண்டாம், தொலை வைக்க வேண்டாம் என்ற நியதி விரும்பினார். அதனால அவருடைய விருப்பத்தை சொல்றாரு, தன்னுடைய விருப்பம். அப்படி ஒருத்தர் எனக்கு தொலை வைக்க வேண்டாம் என்று எல்லாரையும் பார்த்தா எல்லாரும் ஆட்சியில் இருக்கிறாங்க, பொறுப்புல இருக்கிறாங்க, அப்துல்லா இப்னு மசூதை தவிர. அப்துல்லா இப்னு மசூத் அவர்கள் நான் தொலை வைக்கிறேங்கிறாங்க. அந்த கட்டத்தில் கடைசி நேரம் சகோதரிகளே, அபூதர் அல் ஹிஃபாரி அவர்கள் அப்துல்லா இப்னு மசூதை கேட்கிறாங்க. வேற யார்ட்டையும் கேட்கல, எல்லாம் பொறுப்புல இருக்கிறாங்கல்ல, அவரை மட்டும் கூப்பிட்டு பக்கத்துல உட்கார வச்சு கேட்கிறாங்க, மசூதே, என் வாழ்க்கையில இன்னது தாங்கண்டு யார்கிட்டையும் எதுவுமே நான் கேட்டது. ரசூலுல்லாஹ் அப்படி உருவாக்கினாங்க. திருடராக இருந்து, கொள்ளையடிக்கின்ற மனிதராக இருந்து, இஸ்லாத்தால் கவரப்பட்டு, அவர் உள்ளம் ஈமானால் பரிபூரணப்பட்டு, அவரை எப்படி சுயமரியாதை மிக்க மனிதனாக உருவாக்கி இருக்கிறது பாருங்க. வீட்டுல சாப்பாடு இல்லை, பாத்திரம் இல்லை, எக்ஸ்ட்ரா ஆடை இல்லை, எந்த வசதியும் இல்லை, உதவிக்கு யாரும் இல்லை, எதற்கும் எதனிடத்திலும் யாரிடத்திலும் அவர் கேட்கவே மாட்டார். அவர் சொல்றார், நான் என் வாழ்க்கையில் இது தாங்கன்னு யாரிடத்திலும் நான் கேட்டதில்லை, அல்லாஹ்வின் தூதர் உட்பட யாரிடத்திலும் கேட்டதில்லை. என்ன அர்த்தம்? ரசூலுல்லாஹ்ட்டையும் யார சொல்ல எனக்கு கேட்டது கிடையாது இப்ப வரைக்கும், சக்கராத்துடைய நிலை இப்பொழுது வரைக்கும். ஆனால் ஒன்றே ஒன்று இன்றைக்கு நான் கேட்கிறேன், அந்த கட்டாயத்தில் நான் இருக்கிறேன். நான் மரணம் ஆயிட்டா எனக்கு கஃன் துணி வேணும், அது என்கிட்ட இல்லை. கஃன் போடுறதுக்கு மாற்று ஆடை என்கிட்ட இல்லை. உங்களில் யாராவது அந்த கஃனை ரெடி பண்ணி எனக்காக நீங்க அணிவிக்கணும் என்று அபூதர் அல் ஹிஃபாரி ரலியல்லாஹு அவர்கள் தன் கடைசி கட்டத்தில் அவருக்காக கேட்ட ஒரே ஒரு விஷயம், தன் உடலை மறைக்கின்ற கஃன் புடவை. யோசி பாருங்க, எப்படி இருந்த மனிதரை இஸ்லாம் எப்படி உருவாக்கி இருக்கிறது, எப்படி பண்படுத்தி இருக்கிறது. இதே மாதிரி இன்னொரு சஹாபியுடைய நிலையை நம்ம படிச்சிருப்போம். முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவங்க முன்னாடி ஒரு பெரிய விருந்து வைக்கப்படுகிறது, பெரிய ஒரு விருந்து. அந்த விருந்து இறைச்சி உணவை எல்லாம் பார்த்தவர் தேம்பி தேம்பி அழ ஆரம்பிக்கிறார். சாப்பாடை பார்த்துட்டு அழுகிறார். மக்கள் எல்லாம் கேட்டாங்க, ஏன் இப்படி அழுகிறீங்க, என்ன காரணம்? உணவு தானே வைக்கப்பட்டுச்சு. அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் மிகப்பெரிய செல்வந்தராக உருவாகி இருந்தார் மதீனாவில். ஒன்றுமில்லாமல் ஹிஜ்ரத் செய்து வந்து மிகப்பெரிய செல்வம். அந்த அந்த பந்தாவான உணவை எல்லாம் பார்த்த அவர்
மக்களிடத்தில் சொல்கிறார், நான் நினைத்து பார்க்கிறேன், எங்களுக்கு முன்னால் எத்தனையோ சிறந்த நபித்தோழர்கள் வாழ்ந்து மறைந்திருக்கிறார்கள். அவரும் ஒரு சிறந்த நபித்தோழர், தன்னை தாழ்த்திக் கொள்வார்கள். இன்றைக்குமே எத்தனையோ சிறந்த தோழர்கள் வாழ்ந்து மறைந்திருக்கிறார்கள். முஸஅப் இப்னு உமைர் வாழ்ந்தார். அவர் வாழ்ந்த காலகட்டத்தில் மிக பெரும் செல்வந்தர். அவர் மரணிக்கின்ற பொழுது அவர் உடலை மறைப்பதற்கு போதிய ஆடை இல்லாமல், தலையை மறைத்தால் கால் தெரிகிறது, காலை மறைத்தால் தலை தெரிகிறது, ஒரு கஃன் துணி கூட இல்லாத நிலையில் இந்த உலகத்தை விட்டு முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணித்தார்கள். மிகப்பெரிய செல்வந்தர். அவர்களது இறுதி நிலையை அல்லாஹ் அப்படி ஆக்கினானே. எங்களுக்கு பாருங்க, இவ்வளவு செல்வத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். இந்த உலகத்திலேயே எல்லா இன்பத்தையும் அல்லாஹ் தந்து எங்களை மரணமாக்கி விடுவானோ, மறுமையில் அல்லாஹ் எங்களுக்கு ஒன்றையும் தந்து விடாமல் எங்களை தண்டனைக்கு உள்ளாக்கி விடுவானோ என்று நான் பதட்டப்படுகிறேன் என்று அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் அழுதார்கள். முஸஅப் இப்னு உமைருக்கு கஃன் புடவை கிடைக்கல. அதே மாதிரி இவர் அபூதர் அவர்கள் எப்படியோ இருந்து அவர் வாழ்க்கை மாறி ஈமானால் சுத்தப்படுத்தப்பட்டு உலக பற்றின்மையோடு வாழ்ந்து கடைசியில் தனக்கென்று ஜனாசாவுக்கு போத்துற ஒரு துணி இல்லாமல் இந்த உலகத்தை விட்டும் அவர் மரணித்திருக்கிறார் என்ற நீட்டமான வரலாறுகளை, ஒரு அருமையான வரலாறை நாம் படிக்க முடிகிறது. அன்புள்ள சகோதரிகளே, நம் உள்ளமும் இது மாதிரி வரலாறுகளை கேட்டு மாற்றமடையும். அவரை மாதிரி இருக்குன்னு சொல்ல வரல, அவரை மாதிரி நம்மளால இருக்க முடியாது உண்மையில், இல்லையா? அல்லாஹ் பாதுகாத்து சிலர் இருக்கலாம். எல்லாத்தையும் தூக்கி வீசிட்டு நம்ம ஏழ்மையில இருக்கணும்னு சொல்ல வரல. ஹராம தவிருங்க, அட்லீஸ்ட் ஹராம தவிர்க்கணுமா இல்லையா? அவங்க ஹலால தவிர்த்தாங்க. இப்படி வாழலாம், இதற்கு இஸ்லாம் இடம் கொடுத்திருக்கிறது என்று இருந்தும் கூட நபி அவர்கள் ஒரு கட்டத்தில் சொன்ன உபதேசத்தின் வலிமை அவர் உள்ளத்தை ஆட்டுவித்தது. வாழ்க்கை அப்படியே டைவர்ட் ஆயிடுச்சு, புரட்டி போட்டது. மொத்த பொருளாதாரத்தையும் தூக்கி வீசினார். பொருளாதாரத்தை சேர்த்து வைக்கிறத மார்க்கம் தடை செய்யல, சொத்துக்களை சேர்த்து வைக்கிறத மார்க்கம் ஹராம்னு சொல்லல. அது ஹலால், நேர்மையாக சேர்க்கப்படுகின்ற பொருளாதாரம் ஹலால். அந்த ஹலாலையும் தன்னை விட்டு அவர் தூரப்படுத்தி வாழ்ந்தார். இங்கே நமக்கான படிப்பினை, ஹலாலை தூரப்படுத்த வேண்டாம், ஹராம தூரப்படுத்தும். ஹராம் நம் வாழ்க்கையோடு இருக்கிறது, வட்டி நம் வாழ்க்கையோடு இருக்கிறது. அல்லாஹ் தடுத்த பொய்யான வருமானங்கள், அல்லாஹ் தடுத்த ஹராமான வருமானங்கள் நம் சமூகத்தில் ஆழமாக ஈட்டப்படுகிறது. பெண்களாக இருக்கக்கூடியவர்கள் அந்த ஹராமான பொருளாதாரத்தை பார்த்து கணவன் கொண்டு வர்ற அந்த பொருளாதாரத்தின் மோகத்தால் அதை அப்படியே தூக்கி வீசிடுறோம். என்னமோ இருந்துட்டு போய், எனக்கு நல்லா சொத்து கிடைக்குது, நல்லா வசதியா வாழ வாய்ப்பு கிடைக்குது. கணவன் ஹராமை செய்கிறான், அவன் பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படாது. அதன் மூலம் உருவாகுகின்ற உடலில் அந்த எந்த அமல்களையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். இஸ்லாம் சொல்கிறது, இதை ஒரு பெண், ஈமானிய உணர்வுள்ள பெண் தன் கணவனுக்கு சொல்லிக் கொடுக்கணுமா இல்லையா? ஹலால விட வேணாங்க, ஹராம விடணுமே. அற்ப துனியா, இங்க இந்த ஹராமா நாம சேர்த்து எதை கொண்டு போக போறோம்? மறுமையில என்ன வந்து நிற்கும்? இந்த பங்களாவும் இந்த மாட மாளிகையும் இங்கே அனுபவிக்கின்ற சொத்து சுகங்களும் நம்ம கபருக்கு வந்துருமா? ஹராமுல தேடி 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 சேர்த்து வச்சிருக்கிறோமே, ஒன்றும் இல்லாமல் வாயை மண்ணு நிரப்பும். அல்லாஹ் சொல்றான், மண்ணு நிரப்பும். நீ சேர்த்து வைத்திருக்கிற அத்தனை சொத்துக்களுக்கும் கதாலிக்கு அவுரத்னாஹா கௌமன் ஆகரின், இன்னொரு சமூகத்தை, ஜெனரேஷனை அந்த சொத்துக்கு உரிமையாளர்களாக நாம் ஆக்கி விடுவோம் என்கிறான் அல்லாஹ். ஃபிரௌன் ஆக்குனா, ஃபிரௌனுக்கு நிகரா ஈக்குவலா இங்க பெரிய சொத்து உள்ளவங்க யாரும் கிடையாது, ஆட்சி அதிகாரம் உள்ளவர்கள் கிடையாது. அந்த அரசனை பார்த்து, மிகப்பெரிய எம்பையருக்கு சொந்தக்காரனை பார்த்து அல்லாஹ் சொல்றான், கதாலிக்கு அவுரத்னாஹா கௌமன் ஆகரின், அவன் சேர்த்து வைத்திருந்த அத்தனை மாட மாளிகைகள், சொத்துக்கள், கோபுரங்கள், நகைகள் அனைத்துக்கும் இன்னொரு சமூகத்தை நாம் வாரிசாக்கிட்டோம். அவனுக்கு எதுவுமே மௌத்தாயிட்டான், தண்ணியில தூக்கி வீசி அற்பமா அல்லாஹ் அவனை சாவடித்தான். ஒன்னே எடுத்துட்டு போகணும். இதுதான் லைஃப். தெரிஞ்சுக்கிறோம், ஒரு ஈமானி உண்மையில் அல்லாஹ் என்னை வெற்றியாளனாக மறுமையில் எழுப்ப வேண்டும் என்ற உணர்வுள்ள ஒவ்வொரு அடியானும் இந்த உலகத்தின் யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிறோம். அபூதர் அவர்கள் புரிஞ்சாங்க. அவங்க அளவுக்கு டீப்பா புரிஞ்சு காட்டினாலும் ஹராம தவிர்த்துரு. இதை சேர்க்கிறனால ஒன்றும் இங்க கிடைக்க போறதில்லை. அற்ப இன்பத்தை இந்த உலகம் நமக்கு பெற்றுத்தரும், மறுமையில உண்மை நிற்கும். மறுமைதான் நிரந்தர வாழ்க்கை, நிலையான வாழ்க்கை, நிம்மதியான வாழ்க்கை. அங்கே நாம ஜெயிக்கணும். இங்கே செல்வந்தனாகவோ பெரிய சுகபோகம் உள்ள மனிதனாகவோ வாழ்றதுக்கு பேரு உலகத்துல வேணா வெற்றின்னு இருக்கலாமே, அல்லாட்ட வெற்றியாகாது. இங்க சொத்து சேர்த்து பெரிய பங்களா மாளிகையா வாழ்றதுக்காக நம்ம வரல, இதுக்காக வரல. இதுவா நம்ம டார்கெட்டு? இதுக்கு அல்ல இங்க உலகத்துல நம்ம படிச்சிருக்கிறான், இஸ்லாத்தை தந்தா, இதுக்காக தந்தா நீ நல்ல பணக்காரன் ஆகணும், ஹராம தேடிக்க, என்ன வேணா செய், இஸ்லாத்துல எது சொல்லப்பட்டது சொல்லப்படாது எதையும் யோசிக்காத, எப்படி வேணா தேடி, எப்படி வேணா பில்டிங்க கட்டு, எப்படி வேணா சேர்த்துக்க.
என்பதற்கு அல்லாஹ் இங்க உலகத்தை தந்தா? இதுவா நம்ம நோக்கம்? இது அல்ல நோக்கம். நாம் ஒரு பயணி. அல்லாஹ் ஒரு ஊருக்கு நம்மளை அனுப்பி இருக்கிறோம். நம்ம வந்தது ஒரு இடம் இல்லையா? ஜன்னா. ஜன்னாவுல இருந்து அதுதான் உண்மையான இடம், நம்ம சொந்தமான இடம் எது? ஜன்னா, சொர்க்கம். அங்கிருந்து வந்தோம். வந்து இங்கே அற்பமாக ஒரு சில காலங்கள் வாழ போகிறோம். வாழ்வதற்கு எது தேவையோ அதை ஹலாலா எடுத்துக்கணும். சாப்பிடணும், உடுத்தணும், பிள்ளைகளுக்கு தேடணும், கணவனுக்கு, மனைவிக்கு, குடும்பத்துக்கு இதுக்கு ஹலால் எதுவோ அதை தேடணும். அலாதிய சிந்தனை, இதுதான் நிலைத்த வாழ்க்கை என்பது போன்ற அகலக்கால் வச்சு ஹராமுல விழுந்து சேர்க்கிறதுனால நிரந்தர வாழ்க்கையை நாம சீரழிச்சிருவோம். அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். அபூதர் அவருடைய வாழ்க்கை இதற்கு நமக்கு மிகச்சிறந்த படிப்பினை. அவர் ஹலாலையும் தவிர்த்தார். நம்ம ஹலாலை தவிர்க்க வேணாம். அல்லாஹ் எது ஹராம்னு சொல்லி இருக்கிறானோ அதையாவது நாம் என்ன செய்வோம்? தவிர்த்து விட்டு ஹலாலை ஏற்றுக்கொள்ளும். அல்லாஹ் நிச்சயமாக நமக்கு மறுமையை செழிப்பாக்குவான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அத்தகைய பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் தந்தருள் புரிவானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.